ஹல்லேலூயா. हालेलुया। இந்த உபவாச நாளிலும் इस उपवास के दिन में भी கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே परमेश्वर यीशु मसीह के नाम में உங்கள் யாவரையும் आप सभी लोगों का அன்போடு हम வரவேற்கிறார். स्वागत करते हैं। ஆண்டவர் இந்த நாளிலும் परमेश्वर इस दिन में भी பெரிய காரியங்களை செய்வார். महान चीजों को करेंगे। சங்கீதம் 65 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, वंदन संगीता 65 दूसरा वचन कहता है, ஜெபத்தை கேட்கிறவரே, परमेश्वर मेरी जो विनतियों को सुनने वाले மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். दुनिया की हर प्रजा तुम्हारे पास आएंगे। அந்த வசனத்தின்படி उस वचन के अनुसार இன்றைக்கு எந்தவித பாடு பிரச்சனை போராட்டத்தோடு इस दिन में कोई भी प्रकार की क्लेश दुख संघर्ष के साथ நீங்கள் யாரா இருந்தாலும் चाहे कोई भी रहो, இயேசு கிறிஸ்துவை தேடுகிற போதே यीशु मसीह को जब ढूंढते हैं, அவர் நம்முடைய உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு परमेश्वर तुम्हारी प्रार्थना को सुनकर அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर उसके लिए जवाब देने वाले रहेंगे। நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தை வந்திருக்கிறார். आप खुशी के साथ भरोसे के साथ परमेश्वर के पास आप आए हो। அவரை நம்பின ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று परमेश्वर வசனம் के ऊपर சொல்கிறது. भरोसा करने वाले जो लोग हमें कभी शर्मिंदा नहीं होंगे। ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. तो इस वजह से तुम कभी शर्मिंदा नहीं இந்த होंगे। நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா ஜெபத்தை கேட்கும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். तो इस दिन में हम परमेश्वर हमारे साथ बात करे, इसलिए हम प्रार्थना करने वाले हैं। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। அப்பா, இந்த வேலைக்காக உம்மை पिता, நன்றியோடு इस समय के लिए சோத்தரிக்கிறோம். हम धन्यवाद करते हैं। இம்மட்டும் சுகன் பலன் ஜீவன் தந்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு கோடா கோடி நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் ராஜா. परमेश्वर अब तक आप हमें बचाते हुए आ रहे हो, इसलिए धन्यवाद करते हैं। இந்த நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. परमेश्वर इस दिन की उपवास की प्रार्थना को आशीष करना। ஆராதிக்கிற வேளையிலே வல்லமை கடந்து வருவதாக. आराधना के वक्त में परमेश्वर का सामर्थ आए। ஜெப வேளையிலே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. परमेश्वर प्रार्थना के वक्त में तुम्हारी आत्मा को ढेलना। எங்கள் துக்கங்களை மறந்து உம்முடைய ஆவியோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் परमेश्वर हमारे दुखों को बदल कर तुम्हारी आत्मा के साथ हम प्रार्थना करें। इसलिए எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருவிச்சை நீ தயார்படுத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हमारी आत्मा देह शरीर को एक बार आप तैयार करने के लिए प्रार्थना करते இந்த हैं। நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசுங்கப்பா. परमेश्वर इस वक्त में भी हमें क्या करना है करके समझाइए। இந்த நாளில் ஒரு விடுதலை, इस दिन में एक இந்த छुटकारा, நாளில் ஒரு சுகம், इस दिन में एक இந்த चंगाई, நாளில் ஒரு அற்புதம், इस दिन में एक अद्भुत कार्य, இந்த நாளில் ஒரு விடுதலை வரட்டும் என்று சொல்லி इस ஜெபிக்கிறோம். दिन में एक छुटकारा हमें मिले, प्रार्थना करते हैं। ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவரை நீ பிரசன்னராய் இருந்து நடத்தும்படியா परमेश्वर की ஜெபிக்கிறோம். आत्मा सुबह से लेकर अंत तक आप हमारे बीच में रहना और हमें चलाए। இதில் பங்கு பெறுகிற பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. परमेश्वर इसमें भाग लेने वाले देखने वाले हर एक इंसान को आप परिवार समेत आशीष करना। குடும்பம் குடும்பமாக விடுதலை परिवार समेत उन्हें छुटकारा देना। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं, अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க तो போகிறோம். इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं जुड़कर। இந்த நாள்லேயே हम கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने के लिए आए हैं। நீங்கள் எந்த கவலையோடு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, आप चाहे कोई भी समस्या या कठिनता के साथ रहो, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். जब हम परमेश्वर की आराधना करने लगेंगे परमेश्वर हमें छुटकारा देते நம்மளுக்கு हैं। சமாதானத்தையும் परमेश्वर சந்தோஷத்தையும் தருவார். हमें राहत और खुशी देते हैं। அதனால எல்லாரும் சந்தோஷமாக கைகளை தட்டி நம் கர்த்தரை तो इस ஆராதிக்கலாம். वजह से सभी लोग खुशी के साथ हाथ जोड़कर ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் என்னை காண்கின்றாய், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காண்கின்றாய், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போகும்போது காண்கின்றாய், திரும்பும்போது காண்கின்றார். போகும்போது காண்கின்றார், திரும்பும்போது காண்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காண்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காண்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூया, அல்லேलूया. हम एक हिंदी गाना गाएंगे, जोर से तालियां बजा के आनंद के साथ इस गीत को गाएंगे. आराधना हो आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावने यीशु की आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. शांतिदाता की आराधना, मुक्तिदाता की आराधना. शांतिदाता की आराधना, मुक्तिदाता की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. दूतों के संग संग आराधना, स्तुति प्रशंसा की आराधना. दूतों के संग संग आराधना, तेरी प्रशंसा की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना
यीशु की आराधना। अभी भी दोनों हाथों को उठा के हम आंखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर की नाम की ऊंचा करेंगे। மலகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மலகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே.
கூட இந்த வேலையில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க परमेश्वर इस ஆண்டவரே. वक्त में जो जितने भी बच्चों ने आराधना की है उन बच्चों को आशीष करना। ஒவ்வொருடைய துக்கத்தை நீங்க परमेश्वर மாற்றுறதுக்காக हर एक நன்றி. दुख को आप बदलने वाले हो, धन्यवाद। ஒவ்வொரு வியாதிகளை நீக்கிறதுக்காக परमेश्वर நன்றி. हर एक बीमारी को दूर कर रहे हो, அவங்க धन्यवाद। பிரச்சனை யாவையும் நீர் மாற்றி परमेश्वर தரப்போறதுக்காக நன்றி. परमेश्वर उनकी सारी परेशानियों को आप बदल के देने वाले हो, धन्यवाद। உங்க எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி परमेश्वर தரப்போறதுக்காக उनके நன்றி. सारे दुखों को आप खुशियों में बदल के देने वाले हो, धन्यवाद। இந்த நாளில் எங்களை ஜெப வேளையில் நடத்துங்க ராஜா. परमेश्वर इस वक्त में भी हमें प्रार्थना के उस समय में चलाइए, வசனத்தின் மூலமா எங்களோட பேசுங்க. वचन के द्वारा आप हमसे बात कीजिएगा। எங்களை ஒவ்வொரு நாள் நீ தாங்கி சுமப்பதற்காக நன்றி. परमेश्वर आप हर एक दिन हमें थामते हुए सहते हुए आप इनिमेल सह रहे हो, धन्यवाद। இனிமேலும் எங்களை தாங்குவீர், நன்றி அப்பா. परमेश्वर आइंदा भी आप हमें सहते हुए जाओगे, संभालते हुए जाओगे, धन्यवाद। இந்த ஆராதனை உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து परमेश्वर ये ஜெபிக்கிறோம் आराधना को ஆண்டவரே. तुम्हारे हाथ में समर्पित करते हैं और प्रार्थना करते हैं। இயேசு மூலம் ஜெபக்கேளும் यीशु के ஜீவனுள்ள நல்ல नाम में பிதாவே, प्रार्थना ஆமென். करते हैं हमारे अच्छे पिता, आमीन। இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். दिन में भी हम परमेश्वर की आराधना कर रहे हैं। ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமை நம் மத்தியில் இருக்கிறது. परमेश्वर का प्रसन्न महिमा हमारे बीच में है। விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் जो சொல்லுவோம். विश्वास करते हैं हालेलुया कहेंगे। ஆமென். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। இப்போதும் நாம் ஜெபிக்க போகிறோம். अब भी हम प्रार्थना करेंगे। ஜெபிப்பதற்கு முன்பாக प्रार्थना करने से पहले ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். वचन की बुनियाद में हम प्रार्थना करेंगे। எரேமியா 32ஆம் அதிகாரம் यिर्मयाह 32 में 27ஆம் வசனம் சொல்லுகிறது, 27वां वचन हमसे कहता है, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் मैं सारी दुनिया इंसानों के लिए परमेश्वर यहोवा हूँ। என்னாலே செய்யக்கூடாத मुझसे नामुमकिन அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? आश्चर्यचकित कार्य कुछ है। பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், परमेश्वर हमें देख के पूछते हैं, நீ யாரா இருந்தாலும் சரி, तुम चाहे कोई भी रहो, இந்த மாம்சம் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் इस शरीर के साथ जो भी लिए हुए हैं वे सभी लोगों के लिए परमेश्वर यहोवा है। அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கோன்னு நம்மை பார்த்து கேட்கிறார். परमेश्वर हमसे सवाल पूछते हैं कि उससे नामुमकिन कार्य कुछ है। அதிலே 17ஆம் வசனத்தை பின்னாடி பார்க்கிறோம், 17वां वचन के पीछे देखेंगे तो, ஆண்டவரே நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். परमेश्वर आप जो है आपके हाथ जो है आगे बढ़ के आपने अपने आकाश और पृथ्वी की रचना की। உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. तुमसे नामुमकिन कार्य आश्चर्यचकित काम कुछ नहीं। அப்ப ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. परमेश्वर से नामुमकिन कार्य कुछ नहीं। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறோம்? लोग विश्वास करते हैं வானம் பூமி கூட மாறி போகும், आकाश और पृथ्वी बदल सकता है, ஆண்டவருடைய வார்த்தைகள் लेकिन परमेश्वर के ஒருபோதும் शब्द மாறி कभी போவதில்லை, बदलते नहीं, ஒளிந்து போவதில்லை. कभी जो है मिटते नहीं। எரேமியா 32:27-17 படி நாம் ஜெபிக்க போகிறோம். हम जो है इसमें यिर्मयाह के 27 के अध्याय के अनुसार प्रार्थना करने वाले எல்லாரும் हैं। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி जो முழங்காலை जगह में है, முடிந்த முழங்காலை போட்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். तो हम हो सके तो घुटने टेकेंगे, उसके बाद हाथों को उठाकर आंखों को बंद करके ஆண்டவரே, प्रार्थना இந்த करेंगे। வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर इस वक्त के लिए எரேமியா धन्यवाद करते हैं। 32:27 படி ஜெபிக்கிறோம்ப்பா. परमेश्वर यिर्मयाह के 32 உம்மாலே செய்ய 27 के अनुसार முடியாத पढ़ते हैं। அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை परमेश्वर आपसे ஆண்டவரே. नामुमकिन कार्य कुछ नहीं। விசேஷமா எங்கள் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். विशेष रूप से हम अपनी दुनिया உம்முடைய के लिए கரமே प्रार्थना இந்த करते हैं। வானத்தையும் பூமியும் நீரே உண்டாக்கினீரப்பா. परमेश्वर आपके हाथ ने पूरे இந்த दुनिया को பூமியை बनाया। ஒரு விசை நீ परमेश्वर நினைத்தருள்வீராக. आप इस पृथ्वी को याद करना। இந்த பூமியை நீர் விசாரிப்பீராக. परमेश्वर आप पृथ्वी की पूछताछ करना। ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இந்த பூமியிலே இறங்கும்படியா परमेश्वर तुम्हारी ஜெபிக்கிறோம். सामर्थ इस पृथ्वी में उतरे, हम प्रार्थना எல்லா करते हैं। கொரோனா வைரஸ்கள் இயேசுவின் நாமத்தில் सारी कोरोना ஒன்றுமில்லாமல் वायरस जो है यीशु போவதாகப்பா. मसीह के नाम में नहीं தேசமா बदल जाए। எந்தெந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிற அந்த நாட்டில் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி परमेश्वर विशेष रूप ஆண்டவரே से அங்கே ஒரு அற்புதங்களை செய்யும்படியா जो देश में ஜெபிக்கிறோம். जो चमत्कार जो देश में ये जो कोरोना वायरस की जो सिचुएशन बढ़ी है அந்த वहाँ पर तुम्हारा ஜனங்கள் हाथ उतर கண்ணீர் के काम करे। புலம்பலை கதறலை நீ கேட்டு அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर उन लोगों की जो है उनके आंसुओं को और गिड़गिड़ाहट को सुनकर आप जवाब देना। உம்முடைய காயப்பட்ட கரத்தை ஆண்டவரே நீட்டும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். तुम्हारे घायल हुए हाथ को आगे बढ़ाने के लिए प्रार्थना விசேஷமா करते हैं। எங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर அப்பா. विशेष रूप से हमारे भारत देश के लिए இந்தியாவில प्रार्थना करते हैं। லட்சக்கணக்காக மேல இன்ஃபெக்டட் ஆகி
ஆயிருக்காங்க சுவாமி. परमेश्वर इंडिया में भारत देश में बहुत लाखों में ஒரு लोगों வீட்டை ने நீர் इफेक्ट हुए எங்கள் हैं। இந்தியாவை நினைத்தருளீராக. परमेश्वर एक बार आप हमारे உம்மாலே इंडिया को செய்ய याद முடியாத करना। அதிசயமான காரியம் तुमसे ஒன்று नामुमकिन உண்டோ कार्य என்று कुछ கேட்டவ. कुछ नहीं आपने बताया है। ஆண்டவரே 26 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर ஆண்டவரே. 26 स्टेट और 7 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना இந்தியாவின் करते மேல் हैं। உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறார். परमेश्वर भारत देश में இந்த तुम्हारे கொரோனா लहू को छिड़कते வைரஸ்கள் हैं। இயேசுவின் ये நாமத்தில் कोरोना वायरस இரத்தத்தினால் जो है அழிந்து यीशु मसीह போவதாக. के लहू से मिट எல்லா जाए। வைரஸின் கிருமிகள் உம்முடைய सारे वायरस இரத்தத்தை की அழிந்து कीटाणु जो போவதாக. है तुम्हारे लहू से मिट 26 जाए। ஸ்டேட் மேல 7 யூனிட் டெரிட்டரி மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. परमेश्वर 26 ரெட் स्टेट ஜோனா 7 இருக்க यूनिट மகாராஷ்டிரா, टेरिटरीज में तुम्हारे குஜராத், हाथ को டெல்லி, तुम्हारे लहू को ராஜஸ்தான், छिड़कते हैं। தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर कहेंगे इस स्टेट ரைட் के நான் लिए प्रार्थना இப்போதே करते हैं। உம்முடைய காயப்பட்ட கரங்களை परमेश्वर தொட்டு अभी तुम्हारे நீக்கி அந்த घायल हुए வைரஸ் हाथ को रख கிருமிகளை के அழிப்பீராக. वायरस के कीटाणु को मिटा देना। எல்லா இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகள்லாம் सारे ஆண்டவரே infected ஹீல் बच्चों ஆவார்களாக. जो हैं वे heal हो जाए। ஐசோலேஷன் வார்டில் இருக்க பிள்ளைகளை आइसोलेशन वार्ड में रहने தொடுவீராக. वाले बच्चों को ஆண்டவரே छूना। எல்லா பிள்ளைகள் சுகம் அடைவர்களாக. परमेश्वर सभी बच्चे டெத் जो है ரேட் चंगे हो கம்மி जाए। ஆவதாகப்பா. सारी डेथ रेट कम हो। எல்லா ரெட் ஜோன்லாம் நார்மல் ஜோனா सारी रेड ஆகணும் जोन जो है டாடி. नॉर्मल जोन बदल जाए। நீரே வானத்தையும் परमेश्वर, பூமியை உண்டாக்கி आप உம்மாலே आकाश செய்ய और पृथ्वी को முடியாத बदल कर அதிசயமான காரியம் करने वाले ஒன்றும் हो। இல்லையே तुमसे ஆண்டவரே. नामुमकिन कार्य कुछ அதிசயங்களை नहीं। செய்யுங்கப்பா. அதிசய कार्य को அற்புதங்களை करना, செய்யுங்கப்பா. चमत्कार को करना। ஆண்டவரே தேசமா மகாராஷ்டிராக்காக परमेश्वर இறங்குங்க विशेष रूप ஆண்டவரே. से महाराष्ट्र के लिए ஆண்டவரே उतरना। ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் परमेश्वर எல்லா ईस्ट, वेस्ट, ஏரியாக்காக नॉर्थ, साउथ, ஜெபிக்கிறா. हर एक एरिया के लिए 36 प्रार्थना करते हैं। டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறா. 36 डिस्ट्रिक्ट के ஆண்டவரே लिए प्रार्थना மும்பை, करते हैं। தானா, நாக்பூர், நாசிக், அவுரங்காபாத், சட்டாரா, ரைகாட் ஆண்டவரே எல்லா பூனாக்காக ஜெபிக்கிறா. தானா, பால்கர் ஆண்டவரே சோலாப்பூர், கோலாப்பூர் எல்லா டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறா. परमेश्वर कहेगा ये सारी डिस्ट्रिक्ट के लिए हम प्रार्थना करते हैं। 36 டிஸ்ட்ரிக்டிலும் உம்முடைய இரத்தத்தை परमेश्वर தெளிக்கிறா. 36 डिस्ट्रिक्ट में மகாராஷ்டிரா तुम्हारे மேல் लहू को இரத்தத்தை छिड़कते हैं। தெளிக்கிறா. महाराष्ट्र में तो लहू को எல்லா ரெட் छिड़कते हैं। ஜோன்லாம் நார்மல் सारी ஜோனாய் रेड जोन जो है மாறுவீராக नॉर्मल जोन में மாற்றுவீராக. बदल जाए। 14 கோடி ஜனங்களை परमेश्वर 14 நினைப்பீராக. करोड़ लोगों को याद ஆண்டவரே करना। எங்கள் இந்தியா 134 கோடி परमेश्वर ஜனங்களுக்கு हमारे भारत देश में மனதுருகுவீராகப்பா. 134 करोड़ लोगों ஆண்டவரே के ऊपर आप दया எல்லா करना। வைரஸ் கிருமிகள் அழிந்து सारी वायरस के कीटाणु போவதாகப்பா. जो है मिट जाए। ஆண்டவரே தேசமாய் மும்பைக்காக ஜெபிக்கிறா. परमेश्वर विशेष रूप से मुंबई शहर के தாராவிக்காக लिए प्रार्थना करते ஜெபிக்கிறோம் हैं। ஆண்டவரே. धारावी के लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। நார்மல் ஜோனா மாற்றுங்கப்பா. परमेश्वर नॉर्मल जोन में தானாக்காக बदलना। ஜெபிக்கிறோம். थाने के लिए பூனாக்காக प्रार्थना करते ஜெபிக்கிறா. हैं। நவி पुणे के लिए மும்பைக்காக प्रार्थना करते हैं। ஜெபிக்கிறா. नवी मुंबई के लिए ஆண்டவரே प्रार्थना எங்கெங்க करते हैं। ரெட் ஜோனுக்காக जहाँ कहीं भी இருக்கிறதோ red zone அதெல்லாம் है, நார்மலை वो கட்டளையிடும்படியா सारी चीजें ஜெபிக்கிறா. normal சைன் situation கோலிவாடா, की आज्ञा ஒர்லி लेना। கோலிவாடா, பைலாப்பூர் ஆண்டவரே எல்லா ஏரியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर हर एक एरिया के लिए प्रार्थना உம்முடைய करते हैं। இரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. हमारे लहू को छिड़कते हैं। லட்சத்துக்கு மேல ஜனங்கள் परमेश्वर लाखों இன்ஃபெக்ட் में लोग जो हैं ஆயிட்டாங்கப்பா. infect हो चुके हैं। ஹாஸ்பிட்டல்லாம் ஓவர்ஃப்ளோ हॉस्पिटल ஆகுது. जो है overflow ஒரு हो रहा है। வீச்சை நீ மனம் परमेश्वर இறங்குவீராக. एक बार आप मन फिरना, உம்மாலே मन செய்ய उतरना। முடியாத அதிசயமான காரியம் आपसे ஒன்று नामुमकिन இல்லை कार्य சுவாமி. कुछ नहीं। ஆண்டவரே இந்த மழை காலங்களில் பாதுகாத்து परमेश्वर बारिश கொள்வீராக. के वक्त में हमें सुरक्षित மேலும் रखना। ஆண்டவரே ஃபீவர், கஃப், கோல்ட் எல்லாம் परमेश्वर ஜனங்க जो வராத जुकाम, படிக்கு खांसी அப்பா. जो है, ये सब நீ ना தான் आए ஒரு इसलिए। அற்புதம் செய்யும்படியா परमेश्वर आप एक ஜெபிக்கிறா. चमत्कार को करो, ஆண்டவரே प्रार्थना எல்லா करते हैं। ஏரியா மேல உம்முடைய हर இரத்தத்தை एक एरिया के தெளிக்கிறா. ऊपर लहू को छिड़कते ஆண்டவரே हैं। டெத்தான மேலும் டெத் ரேட் வராதபடிக்கு இயேசு परमेश्वर கிறிஸ்துவின் और death நாமத்தில் rate जो है டெத் ना ரேட் बढ़े। எல்லாம் ஒன்றும் यीशु இல்லாமல் मसीह के போவதா. नाम में डेथ रेट जो है नहीं की யெகோவா समान बदल ராஃபா जाए। கடந்து வருவீராக. यहोवा राफा आ गया है। ஆண்டவரே ஒவ்வொரு ஏரியாலை சுகம் परमेश्वर हर தருவீராக. एक एरिया में चंगाई को ஒவ்வொரு देना। குடும்பத்தை हर एक பாதுகாப்பீராக. परिवार को बचाना। தேசத்தை பாதுகாப்பீராக. हर एक देश को बचाना। ஆண்டவரே இந்தியாவை பாதுகாப்பீராக. भारत देश को மகாராஷ்டிராவை बचाना। பாதுகாப்பீராக. महाराष्ट्र को बचाना। தமிழ்நாடுவை பாதுகாப்பீராக. तमिलनाडु को बचाना। ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரியதப்பா. परमेश्वर तुम्हारी सामर्थ உம்முடைய जो है கரத்தை बड़ी है। நீட்டுங்கப்பா. तुम्हारे हाथ को எங்கள் बढ़ाना। குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை सारे மன்னிங்க धर्मता, ராஜா. सारे क्लेशों को आप क्षमा करना। எப்படியாவது ஒரு வீச்சை परमेश्वर आप कैसे तो நீர் உலகத்தை நினைவு आप கொண்டு दुनिया को याद இந்த रखें। சூழ்நிலையெல்லாம் सारी மாற்றும்படியா परिस्थिति को ஜெபிக்கிறா. बदलने के लिए प्रार्थना करते நீர் हैं। அப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறா. परमेश्वर आप ऐसे करने वाले को உம்முடைய विश्वास करते हैं। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா. हाथ में समर्पित करते हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं। अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुन ही रहे அடுத்து हैं। நம்ம சர்ச்சுகளுக்காக ஜெபிக்க போறா. अगला हम अपने चर्च के लिए ஜூன் प्रार्थना 30 करेंगे। வரைக்கும் மகாராஷ்டிரால जून ஒரு 30 तारीख तक பிளேஸ் சர்ச் இதெல்லாம் திறக்க கூடாதுன்னு இருக்கு. उन्होंने कहा है कि सारे जो आराधना के ரெட் स्थल है वहाँ ஜோன்லாம் पर திறக்க खुलना கூடாதுன்னு नहीं है। இருக்காங்க. जहाँ सारे ஜூன் रेड जोन 30 में வரைக்கும் खोलना नहीं है। லாக்டவுன் இருக்கு. जून 30 तक ஆண்டவரே लॉकडाउन है। ஜூலை 1ஆம் தேதியாச்சும் ஒரு விடுதலை परमेश्वर வரட்டும் जुलाई 1 ஆண்டவரே. तारीख में जो है ஆலயெல்லாம் திறக்கப்படணும் छुटकारा ஆண்டவரே. मिले।
सारे ஜப भवन को சத்தம் खुलना है வசன சத்தம் துதியின் स्तुति சத்தம் की आवाज மகிழ்ச்சியின் प्रार्थना की சத்தம் आवाज கேட்கப்படணும் मगन ஆண்டவரே होने की आवाज को सुनाई देना சபைகளை है நினைவு கூறுங்க ஆண்டவரே कलीसिया को याद करना எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க सब मिलके போயிடா அப்பா परमेश्वर के पास விசேஷமாய் प्रार्थना करेंगे சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर विशेष ஆண்டவரே रूप से हम कलीसिया எங்கள் के लिए இந்தியாவில் प्रार्थना உள்ள करते हैं எல்லா சபைகளுக்காக परमेश्वर हमारे ஜெபிக்கிறோம் भारत देश के हर कलीसिया உலகத்தில் के लिए உள்ள प्रार्थना எல்லா करते हैं சபைகளுக்காக परमेश्वर ஜெபிக்கிறோம் हमारे ஆண்டவரே दुनिया में रहने वाले எல்லா सारे சபைகள் कलीसिया के लिए ஜூலை प्रार्थना करते हैं மாதத்திலாவது திறக்கப்படத்தக்கதாய் परमेश्वर तुम्हारी जो தேவன் सारी कलीसिया जो है அனுகூலமான ஒரு दुनिया महीने में சூழ்நிலை खुल நீ जाए உருவாக்கி கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறா एक समय को देने के உம்மாலே लिए प्रार्थना செய்ய करते हैं முடியாத அதிசயமான तुमसे नामुमकिन காரியம் कार्य ஒன்றும் இல்லை और என்று आश्चर्यचकित சொன்னீரே काम नहीं है அப்பா आपने कहा है உம்முடைய கரமே இந்த அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर तुम्हारा ஜெபிக்கிறா हाथ जो है ये सारे எல்லா चमत्कार को லாக்டவுன் करे ஜூன் 30 முடிந்து सारे लॉकडाउन போவதாக जो है 30 तारीख के ஜனங்கள் साथ இருக்கிற समाप्त हो जाए பயம் நோய்களை எடுத்து போடுவீராக परमेश्वर लोगों के मन में ஆண்டவரே जो डर है கவர்மெண்ட் उसे எடுக்கிற निकाल பிளான்ல देना உம்முடைய கரம் ஒரு परमेश्वर சக்சஸை गवर्नमेंट जो கொடுக்கும்படியா प्लान्स ले ஜெபிக்கிறோம் रही है அப்பா उसमें आप सक्सेस देना ஆண்டவரே எப்படியாயிலும் ஆண்டவரே परमेश्वर कैसे ஆலயம் करो திறக்கப்படணும் आज ஆண்டவரே जो भवन को துதி खुलना है சத்தம் ஜப சத்தம் வசன சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் ஆலயத்தை கேட்கப்பட்டுதான் परमेश्वर ஆக स्तुति की வேண்டாம் आवाज मगन होने की आवाज को भवन में இந்த सुनना ही கல்லின் है மேல் என் சபையை கட்டுவேன் इस பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது इस இல்லை स्थान என்று के ऊपर मैं சொன்னவர் अपने कलीसिया को बांधूंगा और எந்த फताल நோய் के द्वार उसमें கிருமிகளும் हावी नहीं ஆண்டவரே होंगे மேற்கொள்ள முடியாது சுவாமி कोई भी कीटाणु उसके உம்முடைய पर हावी இரத்தத்தை नहीं हो எல்லா सकती சபைகள் மேல தெளிக்கிறா तुम्हारे लोगों को हमारे உம்முடைய कलीसिया के ऊपर இரத்தத்தினால் रख के சபையை திறந்து விடும்படியா ஜெபிக்கிறா तुम्हारे कलीसिया को रख के कलीसिया को खोलने के लिए விடுதலை धन्यवाद करते हैं வருவதாக சுகம் तुम्हारा लहू வருவதாக நன்மை வருவதாக छुटकारा मिले, ஆண்டவரே भलाई நல்ல मिले। செய்திகள் வருவதாக अच्छे இயேசுவின் खबर நாமத்தில் आए यीशु मसीह के नाम में சபையில் உள்ள அக்கிரமங்கள் அநியாயம் कलीसिया में जो அசுத்தம் धर्मता, எல்லாவற்றை நீக்கி अशुद्धता போடுங்கப்பா जो है वो सारी चीजों ஆண்டவரே को ஒரு रोकना மனம் திரும்புதலை परमेश्वर मन கட்டளையிடுங்கப்பா फिरने के लिए आप आज्ञा பயத்தோடும் देना பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் உம்மை ஆராதிக்கிற கூட்டமாய் மாற்றி போடுங்கப்பா परमेश्वर भय भक्ति के साथ आराधना करने वाली झुंड को लाना தெய்வ பயத்தோட परमेश्वर के डर உம்மை के साथ கனம் பண்ணுகிற तुम्हारी சபைகளாக आदर करने மாற்றா वाले कलीसिया के எல்லா तौर पर बदलना। அருவருப்புகள் सारी जो அசுத்தங்கள் अशुद्धता சபையை है, விட்டு நீக்கி போடும்படியா कलीसिया में से दूर ஜெபிக்கிறா करने के लिए प्रार्थना करते हैं நீர் அப்படி செய்வதற்காக परमेश्वर आप ऐसे நன்றி करने அப்பா वाले हो धन्यवाद எல்லா சபைகளை सारी சுத்திகரிங்க कलीसियाओं को समर्पित कर शुद्ध மணவாட்டி करना சபையாய் மாற்றுங்க आप जो है வருகையிலே दुल्हन எதிர்கொள்கிற कलीसिया சபையாய் மாற்றுங்க आप आगमन में आने ஜனங்களுக்கு वाले ஒரு कलीसिया के तौर வெளிச்சத்தை पर बदलना ஒளியை கொட்டுக்கிற சபையாய் மாற்றுங்க परमेश्वर आप लोगों को जो எல்லா है இருளின் ராஜ்யங்க அதிகாரங்கள் रोशनी देने சபையை वाले விட்டு बनाना। நீக்கி போடுங்கப்பா सारे अन्याय जो अंधकार है उससे कलीसिया से दूर करना நீர் அப்படி आप செய்வதற்காக ऐसे करने நன்றி वाले हो சுவாமி धन्यवाद உம்முடைய கரத்தில் ஒப்பு आज में கொடுக்கிறோம் समर्पित करते हैं பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க जिम्मेदारी को लेना இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தை नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே हैं अच्छे पिता ஆமென் आमेन ஆமென் இந்த நாளில் விசேஷமாய் ஒரு ஜெபத்தை பண்ண इस दिन போகிறார் में भी विशेष रूप से हम प्रार्थना விசேஷமாய் करेंगे பாவத்தில் கட்டப்பட்ட विशेष ஜனங்களுக்காக रूप से ஜெபிக்க पाप में जो போகிறார் बंधे हैं उनके लिए प्रार्थना करेंगे ஆண்டவரே பாவத்தில் கட்டப்பட்ட परमेश्वर जो ஜனங்க पाप में बंधे हैं எவ்வளவோ பாவம் இருக்கு इतने तो पाप हैं குட்டி வெறி விபச்சாரம் வேசித்தனம் போதை அந்த மார்க்க பேதங்க கோபம் சண்டை இதெல்லாம் கலாத்தியில் பார்க்கிறோம் तो इस तरह की बहुत सारी चीजों को हम गलतियों में देख सकते हैं ஆண்டவரே பாவத்தினால் கட்டப்பட்ட என் ஜனங்களை परमेश्वर पाप से बंधे गए मेरे தேவன் இந்த लोगों को நாளில் விடுதலையாக்குங்க என்று आप சொல்லி लोगों को जिस दिन में பாரத்தோடு छुटकारा நாம் देना ஜெபிக்க छुड़ाना போகிறார் बोझ के साथ प्रार्थना ஆண்டவரே करते हैं விசேஷமாய் பாவத்தில் रूप से जो கட்டப்பட்டிருக்க पाप में என் है, ஜனங்களுக்காக उन सभी ஜெபிக்கிறோம் लोगों அப்பா के लिए हम प्रार्थना करते हैं पिता ஆண்டவரே பாவிகளை ரட்சிப்பதற்காக पापियों का उद्धार கிறிஸ்தேசு करने के लिए உலகத்துக்கு வந்தார் मसीह என்ற यीशु दुनिया வார்த்தையை में आए हैं இந்த करके ये நாளிலும் शब्द है பாவத்தோடு போராடி इस दिन கொண்டிருக்க में पाप ஒவ்வொரு के साथ சகோதரி लड़ने சகோதரி वाले, வாலிபன் संघर्ष करने வாலிப वाले हर பிள்ளை एक பெரியோர் जवान சிறிய लड़के எல்லா लड़कियां जो हैं, பிள்ளைகளுக்காக बड़े छोटे जो है, ஜெபிக்கிறா उनके लिए அரவாணி प्रार्थना करते हैं பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறா नपुंसक के ஆண்டவரே बहनों के लिए எல்லா प्रार्थना करते हैं பாவத்தின் அநியாய सारे पाप के கட்டுகளிலிருந்து अन्याय जो है, விடுதலை अन्याय के ஆக்குவீராக बंधन से उन्हें छुड़ाना கைட்ன விட்டுவிக்கிற வல்லமாய் परमेश्वर अभी जो ஆண்டவரே जो வார்த்தையை छुटकारा देने वाली அனுப்பி सामर्थ குணமாக்குவேன் என்று சொன்னவர் परमेश्वर அப்பா आपने कहा है कि உம்முடைய शब्द को रख के வார்த்தையை चंगा அனுப்புங்கப்பா करेंगे ஆவியானவர் शब्द को கடந்து भेजना, போவீராக पवित्र आत्मा எல்லா जाए, இச்சையின் நாவிகள் सारी अभिलाषा அழிவதாக की जो आत्माएं எல்லா मिट जाए, அசுத்தங்கள் सारा மறைவதாக अशुद्धता जो है गायब हो ஆண்டவரே जाए ரைட்னா இப்போதே விட்டுக்கு விக்கிற परमेश्वर வல்லமாய் अभी जो छुटकारा देने वाली சுகப்படுத்துகிற सामर्थ, வல்லமாய் चंगाई को देने वाली பரிசுத்தமாக்குகிற सामर्थ, வல்லமாய் पवित्र होने की जो கடந்து सामर्थ है, போகும்படியா वो जाने के लिए ஜெபிக்கிறா प्रार्थना करते हैं எல்லா அசுத்த ஆவிகள் सारे இயேசுவின் अशुद्धता, நாமத்தில் अशुद्ध आत्मा जो है, அழக்கழித்து வெளியே यीशु मसीह के போவதாகப்பா नाम से वो जो है ரைட் நவ बाहर ஆவி निकल जाए। ஆத்மா சரீரம் பரிசுத்தம் अभी அடைவதாக आत्मा देह शरीर சிந்தை पवित्र हो, பரிசுத்தம் அடைவதாக सोच जो है पवित्र हो, இருதயம் எண்ணங்கள் பரிசுத்தம் मन जो அடைவதாக है पवित्र हो, ஒரு பரிசுத்த சேனை எழும்பட்டும் என்று पवित्र சொல்லி सेना उठने ஜெபிக்கிறார் के लिए प्रार्थना உம்முடைய करते हैं। இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா परमेश्वर लोगों को யார் யார் छिड़कते हैं। பாவத்தில்
பாவத்திலிருந்து जो விடுதலை कोई भी பெற पाप में வேண்டும் है, என்று छुटकारा மனம் पाने ஆண்டவரே की நொந்து सोच ஜெபிக்கிறார்களா में है और जो ரைட் मन நான் में இப்போதே உம்முடைய प्रार्थना விடுதலை करते हैं, கரம் அந்த ஜனங்களை परमेश्वर अभी விடுதலையாக்கும்படியா हमारी जो ஜெபிக்கிறார் छुटकारा देने वाली हाथ उन्हें लोगों को छुड़ाए, பாவம் இல்லாத पाप के बिना பரிசுத்தமான एक வாழ்க்கை पवित्र வாழத்தக்கதா जिंदगी जीने के लिए தேவ ஆவியானவர் पवित्र கிருபை आत्मा செய்யுங்கப்பா क्रिया करे। பெலன் இல்லாதவனுக்கு பெலனை बल नहीं है கொடுக்கிறவ जिनको बल देने वाले அந்த हैं, பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் எடுத்து போடும்படியா निर्बलता की आत्मा को निकालने के लिए प्रार्थना करते हैं, பெலனுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க बलवंत बच्चे बना, ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாய் जीत को மாற்றுங்க हासिल करने वाले நீர் बनाना। அப்படி செய்வதற்காக परमेश्वर आप நன்றி ऐसे करने சொல்லுகிறார் वाले हो, धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு आत्मा கொடுக்கிறார் समर्पित करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க जिम्मेदारी को लेना है। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே हैं, पिता ஆமென் आमेन। ஆமென் இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஜெபத்தை எல்லாம் इस दिन கேட்டுக்கொண்டே में இருக்கிறார் परमेश्वर हमारी प्रार्थना को सुन ही रहे हैं। ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ண परमेश्वर हमारे पाप को कभी देखते नहीं हैं, பாவிகளை நேசிக்கிறார் पापियों से प्यार करते हैं, பாவத்தை வெறுக்கிறார் पाप से नफरत करते அதனால हैं। தான் இயேசு ஒரு ஆள் தான் சொன்னார் इसीलिए यीशु मसीह ने कहा, என்னில் பாவம் உண்டு मुझ में पाप है करके உங்களில் யார் तुम में से சொல்லக்கூடாது कोई कह सकता है। தைரியமா சொன்னால் ஒரே அவர் தான் இயேசு கிறிஸ்து पूरे மட்டும்தான் दृढ़ता के साथ एक ही व्यक्ति ने कहा है, वो यीशु मसीह है। அதனால நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினா तो इसीलिए हम उसके बच्चे हैं, நாம் इसलिए பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு पाप के बिना जीने के लिए அவர் நமக்கு கிருபையும் வெலனையா परमेश्वर हमें अनुग्रह और कृपा को, அபிஷேகத்தையும் கொடுக்கிறார் अभिषेक को देते हैं। இதை நம்புகிறவர்கள் इसके ऊपर பெற்றுக்கொள்கிறார் भरोसा करने वाले पाते हैं। ஆண்டவர் பரிசுத்தமான परमेश्वर जो ஒரு है, கூட்டத்தை தான் पवित्र அழைத்து கொண்டு झुंड போக को बुलाने के வரப்போகிறார் लिए आ रहे हैं। ஆகையால் பூமியிலே வாழும் நாட்களிலே तो पृथ्वी में जिएंगे பரிசுத்தமாய் வாழ வேண்டும் पवित्रता के साथ जीना அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் है। इसके लिए परमेश्वर हमारी मदद करे। இந்த நாளிலும் வார்த்தைக்கு நேராக கடந்து इस போக दिन में भी போகிறார் हम शब्द की ओर जाने वाले हैं। இந்த நாளிலும் நாம் ஜெபித்து இருக்கிறோம் इस दिन में हमने प्रार्थना की है, ஆண்டவர் நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே परमेश्वर ने हमारी இருக்கிறார் प्रार्थना को सुन ही रहे இந்த हैं। நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா इस दिन में परमेश्वर हमसे बात करे, நாம் इसलिए ஒரு நிமிஷம் ஜெபிக்க हम போகிறோம் 1 मिनट प्रार्थना करने அப்பா वाले हैं। உம்மை நன்றியோடு पिता, हम तेरा சோத்தரிக்கிறோம் धन्यवाद करते என்ன हैं, செய்ய வேண்டும் क्या எப்படி करना है, நடக்க कैसे வேண்டும் என்று चलना है करके எங்களோடு பேசுங்கப்பா आप हमसे बात कीजिए। ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வந்தா हमारा சுகம் शब्द ஆண்டவரே जब आएगा तो चंगाई है, உம்முடைய வார்த்தை வந்தா விடுதலை हमारी ஆண்டவரே जो शब्द जब உம்முடைய आएगा வார்த்தை तो வந்தா छुटकारा है, எங்களுக்கு சந்தோஷம் हमारा ஆண்டவரே शब्द जब आएगा खुशी உம்முடைய है, வார்த்தையை அனுப்பும்படியா हमारे शब्द को ஜெபிக்கிறார் भेजने के लिए प्रार्थना தொடர்ந்து करते हैं। ஆவியானவர் எங்களோடு लगातार பேசுங்க परमेश्वर की आत्मा हमसे बात இயேசு करे। கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே करते हैं, अच्छे पिता आमेन। ஆமென் आमेन। ஆமென் இந்த நாளில் லூக்கா 5ஆம் அதிகாரம் इस दिन में भी लूका सुख समाचार का पुस्तक 5वां अध्याय 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிக்க 31वां போகிறார் वचन 31वां वचन 32वां वचन पढ़ेंगे। இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக यीशु मसीह उनको जवाब देकर, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் सिर्फ केवल जो रोगी हैं उनको दवाई की जरूरत है, சுகம் इलाज करने वाले की உள்ளவர்களுக்கு जरूरत है। வேண்டியது இல்லை जो अच्छे हैं उनको कोई दवाई की जरूरत नहीं। 32ஆம் वचனம் சொல்லுகிறது 32वां पद हमसे कहता है, நீதிமான்களை அல்ல परमेश्वर जो है धार्मिक लोगों को नहीं, பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு परंतु அழைக்க வந்தேன் पापियों को என்றார் उद्धार करने के लिए मैं यहाँ आया हूँ। நல்ல கவனிங்க ध्यान से सुनिए। லூக்கா 5ஆம் அதிகாரம் 31 32 சொல்லுகிறது लूका सुख समाचार का पुस्तक 5वां अध्याय 31 32 कहता है, நல்லா இருக்கிற ஆளுக்கு டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் जो இல்லை अच्छे से है उसको वैध करने की कोई जरूरत नहीं। அப்படிதானே ऐसे ही है ना। நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை காய்ச்சல் வந்தா சளி பிடிச்சா வயிற்றுவலி தலைவலி இருந்தால் தான் டாக்டர்கிட்ட போவோம் तो जब हमें बुखार है, पेट दर्द है या फिर हमें सिर दर्द है, कमर दर्द है तो हम जाएंगे डॉक्टर அதை के தான் पास। இயேசுநாதர் उसी சொன்னார் बात को यीशु मसीह ने அடுத்த कहा। வசனம் சொல்லுகிறார் अगला वचन कहता है, நீதிமான்களை அல்ல धार्मिक लोगों को नहीं। சில பேர் சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं, நான் யார் தெரியுமா मैं कौन हूँ पता நான் है, ரொம்ப मैं பர்ஃபெக்ட் बहुत परफेक्ट हूँ, ஆண்டவருக்கு நான் அப்படி செய்யறேன் இப்படி परमेश्वर के लिए செய்யறேன் वो இதை करता हूँ, ये செய்யறேன் करता हूँ, நான் ऐसे இப்படி करता हूँ, ஜெபிக்கிறேன் அதை கொடுக்கிறேன் मैं இதை उससे वैसे கொடுக்கிறேன் देता हूँ, इसे देता हूँ, ऐसे प्रार्थना करता हूँ। ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहते हैं, நீதிமான்களை அல்ல परमेश्वर धार्मिक लोगों को नहीं, பாவிகளை पापियों को மனம் திரும்புறதுக்கு उद्धार அழைக்க करने के लिए வந்தேன் என்றார் परमेश्वर ने बुलाया है। அப்ப பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் परमेश्वर क्या कहते हैं, பாவிகளாய் இருக்கிற ஜனங்களை पापी जो लोग हैं மனம் திரும்புவதற்கு और लोगों का उद्धार करने के लिए அழைக்க வந்தேன் என்றார் परमेश्वर ने बुलाया है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அதற்கு முன்பாக ஒரு காரியம் அங்கே நடக்கிறது इसके पहले एक चीज
होता है। இயேசுநாதர் ஒருத்தவங்க லேவி என்பவன் ஒரு வீட்டிலே பெரிய விருந்து செய்கிறான். तो लेवी करके एक बहुत बड़ा आदमी जो है அங்கே अपने घर में भोजन இயேசுநாதர் देता है। போகிறார். वहाँ पर यीशु जाते हैं। அங்கே ஆயக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. तो वहाँ पर बहुत सारे फरीसी और बहुत सारे जो कार्य जो है जो पापी வேத इंसान वहाँ हैं। பாதகர்கள் பரிசேயர்கள் அவர்கள்லாம் இருக்கிறாங்க. वहाँ पर जो बाइबल को जानते हैं जो सदुसेन है वो सब है वहाँ पर। அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या है? பைபிள அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஊழியக்காரங்க பரிசுத்தவங்க அவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. तो वहाँ पर परमेश्वर के बारे में जो जानते हैं जो पवित्र लोग हैं जो सेवक हैं वे सब यहाँ पर है। ஆயக்காரக பாவின்னா பாவம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆயக்காரகன்னா அது ஒரு கூட்டம் இருக்கு. अब जो है जो लूटने वाले हैं और जो दूसरों को फंसाते हैं और ऐसे पापी जो है उनकी जो संख्या भी वहाँ पर है। இயேசு என்ன செய்கிறார்? यीशु मसीह क्या करते அந்த हैं? ஆயக்காரர்கள்னா ஜனங்களா தள்ளிவிடப்பட்ட ஜனங்கள், கீழே நினைக்கிற ஜனங்க. अब लोगों के नज़र में जिनको लोग नीचे देखते हैं उनको அவர்களோடும் उनके साथ பாவிகளோடும் पापियों के साथ அமர்ந்து போஜனம் बैठकर பண்ணுகிறார். वो वहाँ पर भोजन करते हैं। அதற்கு தான் அவர்கள் इसके लिए वो क्या சத்தியத்தை कहते அறிஞ்ச हैं? கூட்டம் சொல்லுது, सत्य இவர் को என்ன जानने वाली பாவிகளோட झुंड क्या சேர்ந்து कहते போய் हैं? உட்கார்ந்து ये क्यों சாப்பிடுறாரு? पापियों के साथ बैठ के खा रहे हैं? அவர்கள் இருதயத்தை அறிந்ததினாலே उनको इनके मन को जानने से वजह से ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं நீதிமான்களை அழைக்க நான் धार्मिक வரவில்லை, लोगों को बुलाने के लिए परमेश्वर नहीं आए। பாவிகளை மனம் திரும்புவதற்கு நான் पापियों அழைக்க का வந்திருக்கிறேன். पापी मन फिरे इसलिए मैं आया हूँ। சரி, இந்த நாளில் பாவம் என்றால் என்ன? इस दिन में पाप यानी क्या है? இந்த பாவம் எப்படி पाप நமக்குள் जो है किस வருகிறது? तरह से हमारे अंदर आता है? பாவம் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில पाप என்ன हमारे अंदर இருக்கும்? रहेगा तो जिंदगी कैसी रहेगी? அதிலிருந்து எப்படி इससे விடுதலை कैसे हम பெறுவது? छुटकारा पाएंगे? அதை குறித்து நாம் சில காரியங்களை इसके बारे में कुछ தியானித்து நம்ம चीजों को ध्यान ஜெபிக்க करके போகிறோம். हम प्रार्थना करेंगे। பாவம் என்றால் என்ன? पाप यानी क्या है? என்ன சொல்லுங்க? पाप यानी क्या है? சில பேர் சொல்லுவோம் कुछ लोग குடிக்கிறது, कहते हैं कि வெடிக்கிறது, पीना, விபச்சாரம், வேசித்தனா, बेजीपन जो விக்கிரகாரம், है, பில்லி சூனியம். जो जादू टोना जो है। பாவம்னா என்ன? पाप यानी क्या? வேதத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் अगर बाइबल को अच्छी तरह से पढ़ के देखते हैं அதிலிருந்து ஒரு சஜஷனுக்கு வரலாம். तो हम एक छोटे से कंक्लूजन में आ सकते हैं। என்ன தெரியுமா? क्या है पता है? இந்த வேதாகம் முழுவதையும் ये வாசித்து पूरे பார்த்தா बाइबल को यदि पढ़ेंगे ஆண்டவர் செய் என்கிற சொல்லுகிறதை परमेश्वर जो कहते हैं उसे जो அதை करने के लिए செய்யாமல் कहते हैं இருப்பதும், उसे नहीं करना। ஆண்டவர் இதை செய்யாதேன்னு சொல்லா परमेश्वर अगर कुछ मत करके कहते அதை हैं செய்வதும் उसे தான் जो करना जो होता है ஆண்டவருடைய பார்வையிலே परमेश्वर பாவமா के இருக்கு. नजरिए में पाप बनकर है। அதுதான் பிரதான பாவம். वो जो है सबसे बड़ा पाप है। இதை எங்கே நாம வாசிக்கலாம்? इसे कहाँ पर देख सकते हैं? ஆதியாகமம் 2ஆம் उत्पत्ति அதிகாரம் दूसरा अध्याय 16-17 சொல்றார், 16-17 में कहते हैं தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, परमेश्वर यहोवा इंसान को நீ देखकर தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம். तुम इस बगीचे के हर एक वृक्ष के फल को खा सकते हो। ஆண்டவர் மனுஷன் பார்க்க சொல்றாரு, இது परमेश्वर इंसान को தோட்டத்துல देख के எல்லாம் कहते சாப்பிட்டுக்கப்பா. हैं इस वृक्ष में इस पे बगीचे में हर वृक्ष के फल को खाना। 17ஆம் வசனம் சொல்றார், 17वां पद कहते हैं ஆனாலும் நன்மை தீன்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். तो परमेश्वर ने कहा कि इस बगीचे के बीच में जो भलाई और बुराई की ज्ञान देती है उस वृक्ष के फल को तुम मत खाना, जिस दिन खाओगे तुम मर जाओगे। நல்லா கவனிங்க, ध्यान से समझो। இதெல்லாம் தோட்டத்தை உண்டாக்கி கனியெல்லாம் உண்டாக்கி இதை சாப்பிடு இதை சாப்பிடாதன்னு சொல்றாரு. परमेश्वर कहते हैं कि इन सारी बगीचे में सारी वृक्षों को रख के इसे खाना इसे मत खाना करके कहते அதை हैं। மீறி சாப்பிட்டா என்ன நடக்கும்னு வேற சொல்லி और इसे पार करके जब खाएंगे तो क्या होगा बताते हैं। என்ன சொன்னா, புசிக்கிற நாள்ல சாகவே क्या சாவன்ற. बताते हैं कि जिस दिन तुम खाओगे उसी दिन तुम मर जाओगे। இதை யாரு மனுஷன்ட்ட சொன்னார்? इसे इस बात को किसके पास कहा? इंसान के पास कहा। சொன்னாருன்னு போல கட்டளை ஈட்டார்னு परमेश्वर போட்டிருக்கு. ने आज्ञा दी है करके लिखा அப்ப गया है। ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க அவன் परमेश्वर के साथ जो वो जी रहा था
இடையில என்ன நடக்குது? बीच में क्या होता है, அடுத்து அவனுக்கு ஒரு துணையை தந்தார். परमेश्वर उसको एक साथीदार देते हैं। அவர்கள் தான் முதல்ல மனுஷன் மனுஷி. उसके बाद वे जो है दुनिया के पहले नर नारी बने। டெய்லி சாயந்தரம் வந்து அந்தி हर சாகிற रोज வேளையில் அவர்களோடு வந்து பேசுவார். तो शाम जैसे ही होता है तो उनके साथ प्रभु आते हैं और बात करके जाते हैं। இவர்களும் ஆண்டவரோடு अब பேசுவார்கள். ये भी जो है परमेश्वर के साथ बात करते हैं। இப்படிதான் ஆதியிலே ஐக்கியம் इस இருந்தது. तरह से परमेश्वर के साथ एक रिश्ता था। 3 இடையில ஒரு ஆள் வந்துச்சு. तो तीसरे अध्याय पहला पद जो है उसमें क्या लिखा गया है कि और एक व्यक्ति आता है யாரு? बीच में। சர்ப்பம் वो வந்துச்சு. क्या है, श्राप, जो साप आता ஸ்திரீய है। பார்த்து கேக்குது, वो नारी को देख के पूछता है, ஆண்டவர் உனக்கு ஏதாச்சும் எந்த கனியை புசிக்க परमेश्वर ने வேண்டாம்னு ऐसे சொன்னாரா? कहा क्या कि कोई वृक्ष के फल को नहीं खाना है, कोई भी वृक्ष के फल को नहीं खाना है करके? ஸ்திரீ கேக்குதா, இல்ல எல்லாத்தையும் புசிக்கலான்னு சொன்னாரு. तब वो जवाब देती है नारी कि नहीं नहीं, सब वृक्ष के फल को खा सकते हैं, ஆனா ஒன்ன மட்டும் புசிக்க लेकिन उसमें கூடாதுன்னு से சொல்லியிருக்காங்க. एक फल को नहीं खाना है करके उसने कहा, ये प्रभु ने कहा है। அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாருன்னு 3:3 சொல்லுது. और 3:3 में कहा गया है कि नारी ने जवाब दिया कि उसे ना ही खाना है ना ही छूना है। ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுச்சு? लेकिन सर्प ने क्या कहा? 3:4 சொல்லுது, 3:4 में कहता அப்போது है, சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி तब நீங்க सर्प ने சாகவே स्त्री को देखकर சாவதில்லைன்னு कहा, तुम சொல்லுது. कभी मरोगे नहीं। நல்லா கவனிங்க. ध्यान से सुनो, முதலில் அப்படிதான் பாவம் पहले வந்தது. इस तरह से पाप आया। பாருங்க, எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுறோமோ, जब हम परमेश्वर के शब्द को छोड़ के दूर हटते हैं, மூன்றாவதா ஒரு ஆலோசனை எங்கிருந்து கேட்டு செய்கிறோமோ, जब कोई तीसरे व्यक्ति के जब युक्ति को सुनकर करते हैं, அதன் மூலமாய் பாவம் நம்முடைய उसके வாழ்க்கை द्वारा வருகிறது. पाप जो है हमारी जिंदगी में आता है। பாவம் சரி செஞ்சுட்டாங்க, पाप கனியை कर दिया புசிச்சுட்டாங்க. है, अभी उन्होंने फल को खा लिया। இப்ப வந்து என்ன நடக்குது? अब क्या होता है? ஆதியாகமம் 3:8 சொல்லுது, उत्पत्ति 3:8 में कहा गया है, எப்போதும் போல ஆண்டவர் சாயங்கால வேளையில வர்றாரு. हमेशा की तरह प्रभु जो है शाम के वक्त में आते ஆண்டவர் हैं, வர்ற சத்தத்தையும் கேட்கிறாங்க. परमेश्वर के आने के उस आवाज को सुनते हैं। ஆனா ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? आदम और हवा क्या कर रहे हैं? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, तीसरा अध्याय 8वां पद कहता है, கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் परमेश्वर கேட்டார்கள். की आवाज को वे सुनने लगे। அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய आदम और கர்த்தருடைய उसकी पत्नी சந்தத்துக்கு परमेश्वर சந்நிதிக்கு के விலகி परमेश्वर की उस सम्मुख से दूर होकर தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து वे கொண்டார்கள். जो है बगीचे के वृक्ष में अपने आप को छिपा लिए। நல்லா கவனிங்க. ध्यान से समझो, என்னைக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமா கீழ்ப்படியாம மற்றவர்கள் வார்த்தையை கேட்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் வருகிறது. जिस दिन में हम परमेश्वर के शब्द को नहीं सुनते, दूसरों की युक्ति सुनकर जब करने लगते हैं तो जिंदगी में पाप பாவம் आता है। செய்யாதப்ப அவர்கள் தேவனுடைய சன்னதிக்கு தைரியமாய் வந்தார்கள். पाप जब नहीं किए थे तब परमेश्वर के सम्मुख में वे निर्डर होकर आए। ஆண்டவர் வார்த்தையை மீறி பாவம் செய்த போது அவர்கள் அவருடைய சன்னதிக்கு விலகுகிறார்கள். वे जो हैं परमेश्वर के सम्मुख में पाप जब करते हैं तो उससे प्रसन्न से दूर हो जाते हैं। ஆண்டவர் பார்வைக்கு மறைவாக ஒளித்து वे கொண்டார்கள். अपने आप को परमेश्वर की दृष्टि या नजरिए से दूर छिपा लेते हैं। நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் हमारे என்றால் जिंदगी में पाप है, ஆண்டவர் சன்னதிக்கு வர परमेश्वर के முடியாது. सम्मुख में हम नहीं आ सकते हैं। விலகி விலகி போவோம். हम दूर दूर होकर जाना ஆண்டவருக்கு चाहेंगे। ஒளித்து கொள்வோம். परमेश्वर के पास हम छिपा लेंगे। ஆண்டவர் விட்டாரா? परमेश्वर ने छोड़ दिया। 9ஆம் வசனம், தேவனாகிய नवा पद கர்த்தர் कहता है, ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். परमेश्वर प्रभु जो है 9वें पद में नर को बुलाते हैं, यानी आदम को बुलाते हैं। ஏன் किधर है? ஆண்டவர் தெரியாதா எங்க क्यों परमेश्वर ஒளிஞ்சிருக்கான்னு? किधर है पता नहीं है। ஆண்டவர் கூப்பிடுறாரு. परमेश्वर बुलाते हैं, பாவம் செஞ்சுட்டான்னு தெரியும். पाप कर चुका है पता है। திருப்பியும் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிறாய்? फिर से वो पूछते हैं कि तू किधर है। 10ஆம் வசனம், அதுக்கு 10वां அவன் पद कहता है, சொல்றான், उसके लिए जवाब देता है, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினா பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொல்றார். मैं परमेश्वर की आवाज को मैंने सुना बगीचे में और मैं नंगा हूँ, इस बात को समझ जानकर मैं अपने आप को छिपा रहा हूँ। 11ஆம் வசனம், ஆண்டவர் 11वां சொல்றார், पद நீ कहता है, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? तू नंगा है करके किसने तुझे बताया? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? तो परमेश्वर पूछते हैं कि क्या मैंने जो वृक्ष के फल को नहीं खाना है मना किया था, उसी वृक्ष के फल को तूने खा लिया?
இப்படிதான் ஆரம்பத்திலே इस तरह பாவம் से வந்தது पाप जो है शुरुआत में आई। பாருங்களேன். तब देखिएगा அதுக்கப்புறம் நீங்க போய் उसके வாசித்தீங்கன்னா बाद तुम बाइबल में पढ़ोगे அது என்ன நடக்குது? क्या होता है। ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு? परमेश्वर தோட்டத்தை को விட்டே क्या कहते போட்டுறாரு. हैं, परमेश्वर बगीचे से भगा देते हैं। பாருங்க, அவன் இருந்த ஆசீர்வாதத்தை जो இழந்து आशीर्वाद था போனான். वो खो चुका है। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। என்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை जिस दिन मैं கேட்டு அவர் परमेश्वर के शब्द को சமூகத்துக்குள்ளே அவரை सुनकर, அவருடைய அந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோமோ जिस दिन तक हम परमेश्वर के शब्द को सुनते हैं, அது उसके வரைக்கும் நீ चरणों में, उसकी ஆசீர்வாதமா सुरक्षा में இருப்பாய். है, तब तक आशीषित रहोगे। ஆனா ஆண்டவர் வார்த்தையை மீறி அடுத்தவங்க வார்த்தை மூணால வார்த்தை கேட்கும்போது உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நீ இழந்து अगर போயிடுவாய். तुम परमेश्वर के शब्द को नहीं मानते हो, टाल कर आप दूसरे लोगों के शब्द को सुनकर जाओगे तो तुम जरूर हार என்ன जाओगे। சொன்னாரு? यहाँ पर क्या है, நீ என்ன செய்ய, முன்னாடி எல்லாம் வேலை செய்யாம ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. तो पहले कुछ काम किए बिना परमेश्वर ने सब कुछ दिया। அவன் ஆண்டவர் வார்த்தையை மீறி பாவம் செய்த போது जब वो परमेश्वर के शब्द को जो है 3:17 சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை புசிப்பான்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு ஓலன்னு சொல்றாரு. तो परमेश्वर कहते हैं कि जब तक तू पृथ्वी में है तो पसीना बहाकर जो है तू परिश्रम करके खाना खाएगा। மனைவிக்கும் சொல்றாரு, पत्नी को कहता है, கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனை மிகவும் பெருக और பண்ணுவேன். जब तू गर्भवती रहेगी तो तुम्हारी वेदना को बहुत बढ़ाऊंगा मैं। இப்படிதான் इस तरह से நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जिंदगी में பாவம் நுழைகிறது. पाप जो है अंदर आता है। இதுதான் யாக்கோபிலே इसी அழகாய் बात को சொல்லுகிறது. याकूब में परमेश्वर ने सुंदर तरीके से कहा। யாக்கோபு 1:14 14-15 வசனம், याकूब पहला अध्याय दूसरा जो 16, அவனவன் தன் தன் 14-15 சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். हर एक व्यक्ति जो है अपनी खुद की अभिलाषा की जो है तरह से खींचा जाता है சிக்குண்டு போகிறான். और उस जाल में फंस जाता है அடுத்து और उसकी சோதிக்கப்படுகிறான். परीक्षा होती है। பின்பு இச்சையானது उसके बाद கற்பம் इच्छा- தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். अभिलाषा जो है वो उठती है और पाप को बनाती பாவம் है। பூரண ஆகும்போது पाप जब மரணத்தை पूरा होता है பிறப்பிக்கும். तो मृत्यु को लाती है। நல்ல கவனிங்க. ध्यान से सुनिए, எந்த ஒரு ஆளும் டப்பார்னு कोई போய் भी பாவம் செய்ய इंसान जो है மாட்டாங்க. तुरंत जाके पाप नहीं करते। முதல்ல இச்சை. पहले अभिलाषा जो है, ஆண்டவர் சொன்னப்பயே परमेश्वर ஆதாம் ने जब ஏவாள் அதை कहा, பார்க்கல आदम एवा போயிருந்தாங்கன்னா ने नहीं பாவம் देखा வந்திருக்காது. तो नहीं देखा, अगर वो चले जाते थे तो पाप नहीं आता। இன்னும் நீங்கள் வாசித்திருக்க எந்த ஏதாம் ஏவாள் போறப்பெல்லாம் அங்க நிக்கிறா, அது அழகா இருக்கு, அதை சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இச்சை அவளுக்கு அந்த பழத்தின் மேல் வந்தது. तब वो जब भी वो इस रास्ते से जाती है आती रहती है तो वो देखती है उस वृक्ष को खाना है करके वो लालच आ जाती है, அதனால்தான் अभिलाषा आती है। இழுக்கப்படுகிறாள். तो इस वजह से वो आकर्षित होती है அதில் சிக்குண்டு और उसमें போகிறாள். फंस जाती है அடுத்து और उसकी சோதிக்கப்படுகிறாள். परीक्षा होती है। சோதனையில விழுந்து परीक्षा में போனா नीचे गिर जाओगे। அதுதான் பாவமானது वो கற்பம் पाप- தரிக்கும். पाप जो है पहले गर्भ में பாவம் आता है। பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். जब पाप पूरा बन जाता है तो मृत्यु को उत्पन्न करता है। பாவங்கள் என்று சொன்னால் पाप यानी कहेंगे तो அநேக பாவங்கள் போட்டிருக்கு. तरह के पाप है। கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் गलातियों 6वां अध्याय 19, 20, 21 போட்டிருக்கு. 10, 20, 21, 20 सब மாம்சத்தின் देखेंगे तो கிரிகைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. शारीरिक काम जो है बाहर प्रकट होते हैं। அவையான விபச்சாரம், वे क्या हैं? வேசித்தனம், व्यभिचार, அசுத்தம், காம वेश्यपन, விகாரம், अशुद्धता, जो விக்கிரக ஆராதனை, பில்லி मूर्ति पूजा, சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள். तो इस तरह के सारे पाप கலியாட்டு. यहाँ पर लिखे गए हैं। சரி, இதெல்லாம் போட்டிருக்கு. ये सब चीजें हैं। பாவம் ஒரு ஆளுக்குள் வந்தால் अब ये पाप एक व्यक्ति के अंदर அது आते हैं என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீரழிக்கிறது. तो हमारी जिंदगी में क्या क्या चीजों को निकाल ஒரு देती है। சில பாவங்களை மட்டும் நான் இன்றைக்கு ஆண்டவர் ஏவிட மட்டும் சொல்லி அதற்காக எப்படி விடுதலை பெறணும், ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார் என்பதை நான் சொல்ல तो कुछ வந்திருக்கேன். चीजों को आज कहना चाहेंगे, उसके बाद परमेश्वर कैसे छुटकारा देते हैं करके वो भी பாவம் कहना ஒரு चाहेंगे। இடத்தில் வந்து இருந்தால் पाप जब एक जगह में रहता है அங்கே என்ன இருக்கும்? वहाँ पर क्या रहता है। நீதிமொழிகள் 23ஆம் वचन அதிகாரம் 23 में 29 33 29 से வரைக்கும் लेकर பார்க்கிறோம். 33 वचन तक देखते हैं। நல்லா கவனிங்க. ध्यान से सुनो। ஐயோ, हाय,
யாருக்கு வேதனை, किसको वेदना है, யாருக்கு துக்கம், किसको दुख है, யாருக்கு சண்டைகள், किसको झगड़े हैं, யாருக்கு புலம்பல், किसको जो है बड़बड़ाना जो होता யாருக்கு है, காரணம் இல்லாத किसको जो है காயங்கள், बेवजह से जो घायल है, யாருக்கு किसको है, ரத்தம் கலங்கின கண்கள். जिसकी आंखें लाल हैं। நல்ல கவனி. ध्यान से வேதனை, सुनो, दुख, சண்டை, झगड़े, துக்கம், दुख, புலம்பல், बड़बड़ाना காரமில்லாத காயம். और बेमतलब का घायल। காயப்பட்டது அது காரணமே இல்ல. घायल हुए हैं लेकिन कोई वजह ही नहीं है उसका। இதெல்லாம் யாருக்கு? ये सब किसको है? அடுத்த வசனம் अगला சொல்லுகிறது वचन कहता 30. है 30वां पद, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவருக்கும் जहाँ पर मधु है और जो उस जगह में लोग रहते हैं கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் और தானே. जो इस तरह की जो मधु है उस तरह की से जो पीते हैं उनको। நல்ல கவனி. ध्यान से ஒரு सुनिए, ஆள் குடிக்கும் போது जब एक आदमी पीता என்ன है நடக்குது? क्या होता है? அங்க சண்டை வருது, वहाँ पर झगड़ा होता அங்க है, துக்கம் वहाँ पर வருகிறது, दुख आता है, அங்கே புலம்பல் वहाँ पर இருக்குது, बड़बड़ाहट होती காரம் है, இல்லாத क्या காயங்கள், बेवजह से जो घायल जो है, ரத்தம் கலங்கின கண்கள், आंखें जो हैं लाल जो बनी है புலம்பல்கள். और जो बड़बड़ाना जो है, இவ்வளவு பிரச்சனையும் इतनी परेशानी जो எது है கொண்டு வருது? क्या लाती है? சாராயத்தையும் மதுபானத்தையும் குடிக்கிறவர்களுக்கு தானே. जो दारू और नशा जो करते हैं उनके लिए है। அதனால வசனம் என்ன செய்கிறது? तो वचन क्या कहता है? மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து जो 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 பாத்திரத்தில் दारू है, பளபளப்பாய் தோன்றும் போது जब वो लाल जब நீ एक लहू அதை के समान பாராதே, दिखता है, तो जब அது तुम्हें மெதுவாய் आकर्षित करता है उसे இறங்கும். मत देखना, वो थोड़ा आपकी बहुत आराम से उतरेगा। முடிவிலே அது பாம்பை போல கட்டிக்கும், वो अंत में एक सांप की तमाम तुम्हें काटेगा வீரியினை போல தீண்டும். और इस तरह से आपके ऊपर हावी होगा। நல்ல கவனி. ध्यान से सुनिए, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर का शब्द அதை நீ कहता है பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. आप उसे देखते रहोगे और उसको இதுதான் आप उससे இச்சை. आकर्षित होगे। ये जो है इच्छा है, இச்சை. इच्छा है। கொஞ்சம் குடிச்சா என்ன? थोड़ा पियेंगे तो क्या हुआ? என் கஷ்டம் मेरा யாருக்கு कष्ट தெரியும்? जो है तो इसको என் पता வேதனை है, யாருக்கு मेरी தெரியும்? वेदना किसको என் पता है? வாழ்க்கையில मेरी துக்கத்தை जिंदगी में जो மறக்கிறதுக்கு दुख है उसे குடிக்கிறேன். भूलने के लिए मैं पी रहा हूँ। அது வழி அல்ல என் சகோதரனே ये சகோதரியே. मेरे बेटा भाई और बहन, ये அது मार्ग नहीं, நிரந்தரமும் அல்ல. वो अनंत काल के लिए भी கொஞ்ச नहीं। நேரம் குடிச்சுன்னா थोड़ा समय पियेंगे, அதன் விளைவு என்ன? उसका अंत परिणाम क्या சண்டை है? वहाँ पर நடக்கிறது. झगड़ा होता है। நீ யார் என்று நிதானத்தை तुम कौन இழந்து हो போகிறாய். करके उस सेंस को आप खो देते हो। காரணம் இல்லாத காயம். बेमतलब की घायल, அங்கே துக்கம் வருகிறது. दुख आता है, எவ்வளவு நம்முடைய மரியாதை இழந்து हमारी போகிறார். इज्जत को हम खो देते हैं। அதுதான் ஆண்டவர் इसीलिए சொல்லுகிறார், परमेश्वर कहते அது हैं பாம்ப போல वो உன்னை सांप கட்டிக்கும், के தீண்டுரும். सांप के समान तुम्हारे पर हावी होगा, तुम्हें काटेगा। அதனாலே உனக்கு பிரோஜனம் इससे இல்லை. तुम्हें क्या लाभ है? உன் வேதனை மாற तुम्हारा வேண்டுமா? वेदना को बदलना है, உன் துக்கம் மாற வேண்டுமா? तुम्हारे दुख को बदलना है, அதற்கு வழி என்ன? इसके लिए मार्ग क्या है? இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, जो क्लेश से நீங்கள் दबे हुए हैं, எல்லோரும் दुख से என்னிடத்தில் जो बोझ பாருங்க, लेकर हैं, सभी मेरे पास நான் आना, உங்களுக்கு இளைப்பாறுதல் मैं तुम्हें தருவேன். विश्राम दूंगा। ஒருவேளை வேதனையோட यदि आप वेदना के साथ, துக்கத்தோட दुख के साथ, என் வேதனை யாருக்கு சொல்லுவேன்? वेदना को किसके पास அதனால कहूंगा? தானே நான் इसलिए குடிக்கிறேன்னு मैं तो पी சொல்லுறீங்க. रहा हूँ करके कहते हो। இன்றைக்கு உன்னிடத்தில் आज தான் तुम्हारे ஆண்டவர் पास परमेश्वर பேசுகிறார். कह रहे हैं, இயேசு கிட்ட வா, यीशु मसीह के पास आना, மனம் திரும்பு. मन फिरना। இது உனக்கு குடிப்பது ஒரு பரிகாரம் அல்ல. ये जो पीना जो है उपाय नहीं, ஆண்டவர் நமக்கு ஒரு பரிகாரியா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए प्रायश्चित बनकर உன்னை है। அழைக்கவே இன்றைக்கு परमेश्वर तुम्हें வந்திருக்கிறார். बुलाने के लिए आज आए हैं। அதை ஆண்டவர் வார்த்தையை விட்டு விட்டு நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால், यदि परमेश्वर के शब्द को छोड़कर यदि हम वापस उस पाप को ரோமரில் சொல்லுது, करेंगे, பாவத்தின் रोमियो में कहा சம்பளம் गया है, மரணம். पाप की मजदूरी मृत्यु है। பாவம் செய்கிற ஆத்துமா जो पाप करने சாகும். वाली आत्मा मरेगी। பாவத்திலே குடித்து 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 पाप में पी पी कर அது நோயினால் பட்டு उसके बाद बीमार होकर கடைசியிலே அது உன்னை आखिर में மரணத்தை तुम्हें வரவைக்கும். मृत्यु तुम्हारे पास लाएगी। மனம் मन திரும்பவில்லை फिरेंगे, என்றால் नहीं फिरते हैं எங்கே போவான்? तो हम किधर जाएंगे? மனம் திரும்புங்கள், मन फिरना। பரலோக स्वर्ग ராஜ்யம் राज्य जो है சமீபமாக बहुत இருக்கிறது निकट என்று है करके சொன்னார். लिखा गया है। அப்ப இப்படி குட்டிக்கிறனே, ऐसे मैं पी रहा हूँ, இதுல எப்படி இருந்து வெளியில इससे मैं போறது? कैसे छुटकारा पाऊंगा? ரெண்டு காரியங்கள் दो உங்களுக்கு चीजों को சொல்லுகிறேன். मैं आप कहना चाहूंगा। ஆண்டவர் அதிலே
31 சொல்றார், वहाँ पर 31 में कहा गया है, முதல்ல அதை நீ பார்க்காத. पहले उस चीज को मत देखना। இப்ப நடந்து போயிட்டே இருக்கோம், अभी तुम जा ही रहे हो, இடையில கடை வருது, बीच में दुकान आता है, அதுக்கு நீ என்ன तो செய்யணும்? क्या करना அதை है? பார்க்காதன்னு उस சொல்ற. चीज को मत देखना करके कहा गया ரெண்டாவது है। என்ன சொல்ற? अगला क्या कहते हैं? நீதிமொழிகள் 23:20 சொல்றாரு, नीति वचन 23 में कहा गया है, மதுபான பிரியரையும் यहाँ पर लिखा गया है, மாம்ச பெருந்தீடு காரியனையும் சேராதே. इस तरह के लोगों के साथ मत मिलना। எப்ப நம்ம விடுதலை பெற முடியும்? कब हम छुटकारा पा सकते हैं? வார்த்தையை நம்பு, शब्द के पर भरोसा ஆண்டவருடைய करना, வசனத்தை நம்பு. परमेश्वर के शब्द पर भरोसा ஃபர்ஸ்ட் அதை करना। பார்க்காத. पहले उस चीज को मत देखना, ரெண்டாவது उसके बाद அந்த மாதிரி மதுபான பிரியர் குடிகாரர்களோடு சேராதே. इस तरह के लोगों के साथ जो दारू पीते हैं उनके साथ मिलना नहीं। அடுத்த வசனம் 21 சொல்லுது, और यहाँ पर लिखा गया है குடியனும் 21 में, போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். और यहाँ पर जो पीने वाले हैं वे कंगाल हो जाते हैं। எத்தனை ஜனங்கள் குடித்து குடித்து தரித்திரம் வறுமை, பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு கூட போடாம கொடிய தரித்திரத்திலே कितने இருக்கிறார். लोग जो है कठोर कंगालपन में अपने बच्चों को खाना भी नहीं दे पाते, उतने दूर तक चले जाते हैं। இதனாலதான் சங்கீதம் 1:1 அழகா நமக்கு तो ஆலோசனை इस वजह சொல்ற, से भजन संहिता एक अच्छी तरह से युक्ति देते हैं, பாவிகளுடைய வழியில் நிக்காதே, पापियों के मार्ग में खड़े मत होना, பரிகாசக்காரர் உட்காரும் सट्टा जो இடத்தில் मारते உட்காராதே, हैं उनकी जगह में मत बैठना, துன்மார்க்கருடைய ஆலோசனை दुष्टों की युक्ति கேட்காதே. में मत चलना। எப்ப நாம் कब விடுதலையோடு हम ஒரு छुटकारे के பரிசுத்தமான ஜீவியம் பண்ண पवित्र முடியும்? जीवन को जी सकते हैं? உலகத்திலே பண்ணணும். दुनिया में जीना है, அதற்கு தான் ஆண்டவருடைய इसके लिए வார்த்தையும் परमेश्वर के அபிஷேகமும் நமக்கு और தந்திருக்கிறார். अभिषेक को परमेश्वर ने दिया है। அவருடைய வசனம் தான் நம் उसका वचन जो எலும்புகளுக்கெல்லாம் है ஜீவன் हमारे மருந்து लिए சொல்றார். हमारे जीवन में हमारे हड्डियों நாம் के लिए औषध உலகத்திலே है। வாழும் போது जब दुनिया में जीते हैं எப்படி வாழணும்? इस तरह से जीना है। பாவின்னு தின்னா அந்த வழியில நிக்காத. पापी पापी यानी उस मार्ग में मत खड़े होना, பரிகாசக்கார உட்காரும் जो இடத்துல गट्टा मारते हैं உட்காராத. उनकी जगह में मत बैठना, துன்மார்க்கருடைய दुष्टों की युक्ति में ஆலோசனையை मत கேட்காதே. चलना। அப்ப எப்படி तब வாழலாம்? कैसे जिंदगी जीना है? கர்த்தருடைய வேதத்தில் परमेश्वर के वचन के பிரியமாயிருந்த ऊपर प्रसन्न रहकर இரவும் रात பகலும் और दिन அதை उस தியானமாய் पर இருக்கிற ध्यान जो மனுஷன் करते हैं பாக்கியவான். वो धन्य है। அவன் वो செய்வதெல்லாம் जो करेगा वो सफल होगा। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, ऐसे मैं बदलना चाहता हूँ, என்னை மாற்றுங்க मुझे आप ஆண்டவரே. बदल दीजिएगा। நான் உண்மையிலே मैं மனம் திரும்ப जरूर விரும்புகிறேன் वाकई में मैं ஆண்டவரே. बदलना चाहता எனக்கு हूँ। ஒரு விசை நீ आप கிருபை एक बार செய்யுங்கப்பா. अनुग्रह कर देना। அன்று அப்படி உள்ளத்தை உடைத்து நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது जब हम मन को तोड़ के परमेश्वर के पास पूछते हैं, அவருடைய கிருபை இன்றைக்கு परमेश्वर का உங்களை अनुग्रह விடுதலையாக்க आज போகிறது. हमें छुटकारा देता है। ஹல்லேலூயா. हालेलुया। இது முதலாவது ஒரு பாவம். पहले एक पाप जो है, ரெண்டாவது ஒரு दूसरा पाप பாவம் क्या है? இப்ப எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்க ये जो பாவம். पाप है हर जगह हो रहा है। உலகம் பாவம் दुनिया செய்யலாம், पाप कर सकती ஆனா है, ஆண்டவருடைய लेकिन பிள்ளைகள் परमेश्वर के बच्चे जो हैं பாவம் செய்யலாமா? उनको क्या पाप कर सकते हैं? ரெண்டாவது ஒரு பாவம் तो दूसरा சொல்லுகிறார் एक पाप பாருங்க. क्या कहा गया है? 1 தெசலோனிக்கர் एक 4ஆம் थिस्सलुनीकियों அதிகாரம் 4 अध्याय 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां पद हमसे कहता है, தேவன் நம்மை परमेश्वर ने அசுத்தத்திற்கல்ல अशुद्धता के लिए नहीं, பரிசுத்தத்துக்கென்றே पवित्र होने के लिए அழைத்திருக்கிறார். परमेश्वर ने बुलाया है। ஹல்லேலூயா. हालेलुया। அருமையான தேவ मेरे प्रिय ஜனமே, परमेश्वर के लोगों, ஆண்டவருடைய ஜனம் परमेश्वर என்று के நாம் लोग சொல்லிக் जो கொள்கிறனா, हैं, जो हम कहते हैं कि हम जो कहते हैं, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு परमेश्वर ने அழைக்கவில்லை, अशुद्धता के लिए नहीं, பரிசுத்தத்துக்கென்றே पवित्रता के लिए அழைத்திருக்கிறார். बुलाया है। என்ன क्या பரிசுத்தம்? पवित्रता? ஆண்டவர் நமக்கு ஆவி, ஆத்மா, परमेश्वर சரீரம் ने என்று हमें आत्मा, மூன்றை देह, शरीर கொடுத்திருக்கிறார். करके 3 चीजों को அப்ப दिए हैं। நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணும் तो हमें பரிசுத்தமா हमारे இருக்கு. आत्मा, देह, शरीर तीनों को पवित्र होना है। பாருங்க, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் एक 3ஆம் தெசலோனிக்கேயர் வசனம் சொல்லுது, 4 अध्याय 3 पद कहता है, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. पवित्र होना ही परमेश्वर की इच्छा है। சில பேர் நம்ம சொல்லுவோம், कुछ लोग कहते हैं, ஆண்டவரே உம்முடைய சித்தம் परमेश्वर சொல்லுங்கப்பா, तुम्हारी நான் इच्छा செய்வேன் को करना, செய்வேன் मैं செய்வேன். करूंगा। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, என் அருமையான மகனே मेरे प्रिय மகளே, बेटा बेटी, நீ பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக पवित्रता के வேண்டும் என்பதே साथ रहना है करके ஆண்டவருடைய சித்தமா. परमेश्वर की इच्छा है ये।
பரிசுத்தம் அடைகிறவன் पवित्र जो बनता है, இன்னும் उसे और பரிசுத்தமாக पवित्र बनना है, நீதி செய்கிறவன் जो धार्मिकता में இன்னும் है நீதி और செய்கிறான். धार्मिक होता रहे। வெளிப்படுத்த சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் प्रकाशित சொல்லியிருக்கார். वाक्य आखिरी अध्याय में लिखा गया है, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே पवित्रता के साथ रहना ही தேவனுடைய ये சித்தமாயிருக்கிறது. परमेश्वर की इच्छा है। அந்தபடி उसी तरह நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி तुम्हें இருந்து, वेशी मार्ग से दूर होकर, வேசி மார்க்கம்னா वेशी मार्ग यानी அதாவது கல்யாணத்துக்கு முன்பு शादी के पहले வாலிப பையனோ மகனோ जवान लड़का या लड़की அநேகர்களோடு தொடர்பு வைத்து बहुत लोगों के साथ रिश्ता रख के கற்பை இழந்து பரிசுத்தத்தை गर्भ को இழக்கிறதுக்கு खोकर தான் வசனம் पवित्रता के சொல்லுகிறது साथ जो வேசி रहते மார்க்கத்தார். हैं, वो उनका नाम है वेशीपन में रहना। அந்த இதுக்கு விலகி இரு. तो इससे दूर रहना। 4ஆம் வசனம் சொல்லுகிறது, चौथा पद कहता है, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல परमेश्वर के जो नहीं जानने वाले अन्य जाति के समान நீ மோக இச்சைக்கு உட்படாமல். मोह इच्छा में भाग न ले। நல்ல கவனி, ध्यान से सुनिए। என்னதான் சங்கீதத்துல इसीलिए சொல்ற, परमेश्वर ने भजन संगीता में வாலிபன் कहा, தன் வழியை जवान எதினால் अपने சுத்தம் मार्ग பண்ணுவான். को किस तरह से शुद्ध करता है। உம்முடைய வசனத்தை तुम्हारे शब्द वचन को இருதயத்தில் अपने காத்து मन கொள்கிறது. में सुरक्षित रखने से, बचाए ஆண்டவருக்குள்ள रखने से, இருந்தாலா परमेश्वर के अंदर रहेंगे तो भी அவருடைய வசனம் उसका உனக்குள் वचन இருக்க जो है வேண்டாம். वचन को तुम्हारे साथ रहना है। ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு परमेश्वर के சொல்லிட்டேன். अंदर रहते हैं हम करके சத்தியம் कहकर, வசனம் நம் வாழ்க்கையில் यदि இல்லை என்றால் सत्य और वचन हमारे जीवन में नहीं நீ है, பரிசுத்தமாய் வாழ முடியாது. पवित्रता के साथ जी नहीं सकते। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, உம்முடைய வசனம் என் हमारा கால்களுக்கு वचन जो है मेरे தீபமா, पैरों के लिए என் दीपक பாதைக்கு और வெளிச்சமாய் मेरे जो இருக்குது. मार्ग के लिए रोशनी அப்போ बनकर है। வசனத்தை விட்டுட்டோம்னா और वचन को हम छोड़ देते யாரா हैं, இருந்தாலும் कोई भी பரிசுத்தமாய் रहे, வாழ முடியாது. पवित्रता के साथ जी नहीं सकते हैं। அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, மனுஷன் அப்பத்தினால் इंसान जो மாத்திரமல்ல है केवल रोटी को रख के नहीं, தேவனுடைய வாயிலிருந்து परंतु புறப்படுகிற परमेश्वर के मुंह से ஒவ்வொரு निकलने वाले வார்த்தையிலும் हर एक பிழைப்பான். शब्द को रख के बचता है। அப்ப வசனம் நம் வாழ்க்கையில் वचन முக்கியமானது. हमारे जीवन में बहुत मुख्य நாம் है। யார் என்று हम தெரிந்திருக்க कौन है வேண்டாம். करके हमें जानना நான் है। இயேசுவின் பிள்ளை, हम यीशु के बच्चे हैं। இயேசுவின் இரத்தத்தால் यीशु मसीह के கழுவப்பட்ட लहू से பிள்ளை, जो बच्चे ஞானஸ்தானம் जो धुले எடுத்த गए हैं ஆண்டவருடைய ஜாதி. और परमेश्वर की जाति बनकर हैं। இப்படி ஒரு டெய்லி நீ அறிக்கை பண்ணணும். तो इस तरह से हमें हर रोज अंगीकार करना है, அப்பதான் நீ तब பாவத்திலிருந்து जाके हम உனக்கு पाप விடுதலை में வரும். से छुटकारा हमें முதல்ல நீ मिलेगा। யாருன்னு தெரியணும். पहले तुम कौन हो करके समझना है। அப்ப அஞ்ஞானிகளை போல அதை अन्य செய்யாதே. जाति के समान तुम्हें नहीं करना है। 5ஆம் வசனம் சொல்லுது, 5वां पद कहता है, உங்களில் அவனவன் தன் தன் तुमने சரீர பாண்டத்தை वह हर कोई अपने अपने शरीर की जो कार्य को பரிசுத்தமாயும் கனமாயும் पवित्रता ஆண்டு और கொள்ளும்படி आदर के साथ அறிந்து. उसमें विराजमान रहे, इसलिए जानकर முதல்ல உன் पहले शरीरத்தை अपने शरीर को எப்படி காக்கணும்? ऐसे बचाना है, பரிசுத்தமா காக்கணும், पवित्रता के साथ बचाना है, கனமா காத்துக்கணும். आधार के साथ बचाना है। ஏன் அதை क्यों சொல்லுகிறார்? परमेश्वर कहते हैं 1 ऐसे? கொரிந்தியர் 1 3ஆம் कोरिन्थियों तीसरा அதிகாரம் अध्याय 16ஆம் வசனம் 16वां पद சொல்லுகிறது, हमसे कहता है, நீங்கள் தேவனுடைய तुम ஆலயமாய் परमेश्वर के இருக்கிறீர்கள். मंदिर बनकर हो। நல்ல கவனி, ध्यान से सुनो, ஆண்டவர் சொன்ன परमेश्वर ने कहा நீயே तुम தேவனுடைய परमेश्वर के भवन हो। தேவனுடைய ஆவி परमेश्वर की आत्मा உங்களில் வாசமாய் तुम्हारे இருக்கிறது अंदर என்றும் है அறியாது करके इस बात को இருக்கிறீர்களா? तुम क्या नहीं जानते? அப்ப இந்த மண்ணான तब इस சரீரத்துக்குள்ளே शरीर जो है जो मिट्टी बनकर தேவனுடைய है, ஆவியானவர் परमेश्वर की வாசமாய் आत्मा यहाँ पर இருக்கிறார். मंडरा रहे हैं। இது உனக்கு தெரியலையா? ये तुम्हें पता नहीं है। 17ஆம் வசனம் சொல்லுகிறது, यहाँ पर 17वां पद कहता ஒருவன் है, தேவனுடைய यदि कोई ஆலயத்தை परमेश्वर के கெடுத்தால் भवन को बिगाड़ता है, அவனை தேவன் उसको கெடுப்பார். परमेश्वर बिगाड़ देंगे। நல்ல கவனி, ध्यान से सुनो, அடுத்த வசனை சேர்ந்து अगले போதிக்கிறவர்கள் वचन को கம்மி. उपदेश करने वाले बहुत कम हैं। அப்ப ஆண்டர் ஆலயத்தை கெடுத்தன்னா உன்னை परमेश्वर தேவன் கெடுப்பார். परमेश्वर के भवन को यदि आप बिगाड़ दोगे तो परमेश्वर तुम्हें बिगाड़ देंगे। தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. परमेश्वर के भवन जो है पवित्रता के साथ रहना நீங்களே चाहिए। அந்த तुम वह ஆலயம். भवन हो। அண்ணாலதான் பேதுருல इसीलिए पत्रस में சொல்றார், कहा गया है, உன் சரீரத்தை तुम्हारे கனமாயும் शरीर को பரிசுத்தமாயும் आधरमय और ஆண்டு पवित्रता के கொள்ளும்படி साथ நீ அறிஞ்சிருக்கணும். उसके ऊपर विराजमान रहो, इससे जानना चाहिए तुम्हें। உனக்கு தெரிஞ்சிருக்கணும். तुम्हें पता होना चाहिए। இந்த விஷயத்தில் इस विषय में ஆண்டவர் என்ன செய்வார்? परमेश्वर क्या कहते हैं, இப்படி நமக்கு போதிச்சுக்கிட்டே ऐसे இருக்காரு. परमेश्वर उपदेश दे ही रहे हैं। ஒருவனும் किसी மீறாமலும் को भी इसमें से इस 1 बात को தெசலோனிக்கர் पालन नहीं 4ஆம் करना है। அதிகாரம் 6ஆம் 1 வசனம், தெசலோனிकियों 4 अध्याय 6वां पद, தன் சகோதரனை வஞ்சியாமலும் वे இருக்க अपने வேண்டாம். भाइयों को इस तरह विषय में फंसाए ना।
இப்படிப்பட்ட इस விஷயங்கள் तरह के विषय எல்லாவற்றையும் जो है குறித்து विषय के बारे में கர்த்தர் நீதியை சரி परमेश्वर கட்டுகிறவராய் न्याय இருக்கிறார். को चुकाने वाले या धर्म को बनाने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் 7ஆம் வசனம் சொல்லுது, फिर 7वां पद कहता है தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல परमेश्वर ने अशुद्धता के लिए नहीं பரிசுத்தத்துக்கென்றே पवित्रता के அழைத்தார். लिए बुलाया। அருமையான मेरे வாலிபனே, प्रिय जवान வாலிப लड़के மகனே, लड़कियां, நீ யாரா இருக்கலாம், चाहे कोई भी இன்ஜினியர் रहो, படிச்சுக்கான், டாக்டர் படிச்சுக்கான், आप ஐடி चाहे ஃபீல்டு कोई भी இருக்கலாம், बड़े- பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், आप कोई भी बड़े पोजीशन में रह सकते हो, ஆனா என்ன போஸ்டும் எல்லாம் लेकिन இருக்கலாம். कोई भी पोस्ट में रह सकते हो। ஆண்டவர் உன்னை எதற்கென்று परमेश्वर ने क्यों அழைத்திருக்கிறார்? तुम्हें बुलाया है? பரிசுத்தத்துக்கென்று पवित्र होने के அழைத்திருக்கிறார். लिए परमेश्वर ने बुलाया है, அசுத்தத்துக்கென்று உன்னை अशुद्धता के அழைக்கவில்லை. लिए नहीं बुलाया। அப்ப வாழ்கிற இடத்திலே जिस जगह में நீ जी रहे हो, சாட்சியுள்ள மகனாய் तुम्हें மகனாய் गवाही இருக்க के வேண்டாம். साथ बेटा बेटी உன் बनकर ஆபீஸ் जीना है। போறியா, तुम ஸ்கூல் ऑफिस காலேஜ் में जाते हो, படிக்கிறியா, स्कूल कॉलेज में जाते हो, ஆண்டவர் பிள்ளை என்று परमेश्वर के சொல்லி बच्चे हैं எல்லாருக்கும் करके सभी தெரிஞ்சுக்கணும். बच्चों सभी लोगों को पता होना चाहिए। முக்கியமா मुख्य रूप से உன்னுடைய तुम्हारे பரிசுத்தம் पवित्रता जो है எல்லாருக்கும் हर தெரிந்திருக்க किसी को வேண்டும். पता होना चाहिए। அது வெளியரங்கமாய் தெரியும். बाहरी रूप से दिखेगा। இப்படி ஆண்டவர் इस तरह से परमेश्वर நமக்கு நீதியை சரி கட்டுகிற परमेश्वर தேவனாய் हमें न्याय को இருக்கிறார். चुकाने वाले हैं। ஆகையால் அசட்டை वजह से பண்ணுகிறவன் जो इसे ठुकराता है அதெல்லாம் கிடக்கு, वो तब रहने दो। இவங்க ஓல்டு. ये जो है बहुत पुराने लोग இந்த हैं। 2020 தெரியுமா, ये जो है ये नए साल को जानते हो, नए லிவிங் டுகெதரா, तो यानी दोनों साथ கல்யாணம் में रहना। ஆகாமலே சேர்ந்து இருக்கணும். शादी होने से पहले ही हम रहते அது हैं। அண்ணானே वो செய்யலாம். अन्य जाति कर सकता है, ஆண்டவர் பிள்ளை செய்ய परमेश्वर के முடியுமா? बच्चे कर सकते हैं। செய்ய முடியுமா? क्या ऐसे कर सकते हैं? ஆண்டவர் பிள்ளையா இருந்தா செய்ய परमेश्वर के மாட்டார். बच्चे रहेंगे तो नहीं कर सकते। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है பரிசுத்தத்துக்கென்று உன்னை पवित्रता के लिए அழைத்திருக்கிறார், परमेश्वर ने तुम्हें बुलाया है, அசுத்தத்துக்கு அல்ல. अशुद्धता के लिए नहीं। இதை அசட்டை इसे जो பண்ணுகிறவன் ठुकराता है மனுஷரை அல்ல. वो इंसान को नहीं, யார அசட்டை इसको பண்றான்? ठुकराता है பரிசுத்த पवित्र ஆவியை நமக்கு आत्मा தந்தரின को देने தேவனையே वाले அசட்டை हमारे பண்ணுகிறான். भगवान जो है यानी जो परमेश्वर है उसको ठुकराता है। ஹல்லேலூயா. हालेलुया। சரி, பாவம் செஞ்சுட்டேன், पाप कर चुके हैं, தெரியாமல अब செஞ்சுட்டேன், मैंने अनजानी में कर இதுக்கு दिया, என்ன, अब इसके लिए क्या करना है? எப்படி விடுதலை किस तरह பெறுகிறது? से छुटकारा 2 पाएंगे? பாவம் மட்டும்தான் 2 சொன்னேன். पाप मैंने कहा, இன்னும் அநேக और बहुत सारे பாவங்கள் के पाप இருக்கிறது. हैं। இப்ப பாவம் अब செஞ்சுட்டோம், पाप कर चुके हैं, மனம் திரும்பணும்னு अब मन நினைக்கிறோம். फिरना चाहते हैं, அதற்கு ஆண்டவர் நமக்கு इसके வழியை लिए परमेश्वर வைத்திருக்கிறார். एक मार्ग को रख रहे हैं। 1 யோவான் 2 एक 1 यूहन्ना 2 दूसरा சொல்லுது, 1:2 कहता है, என் பிள்ளைகளே, हे मेरे बच्चे, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். पाप न करो इसलिए मैं तुम्हें ये लिख रहा हूँ। நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் पाप இதெல்லாம் नहीं எழுதி करना है வச்சிருக்கேன். क्योंकि परमेश्वर ने लिख के रखा है। ஒருவன் பாவம் செய்வான் ஆனால், यदि कोई पाप करता है சரி மீதி பாவம் செஞ்சுட்டேன், तो मैंने बहुत पार करके पाप நீதிபரராய் कर दिया। இருக்கிற இயேசு கிறிஸ்து धार्मिक यीशु जो है நமக்காக हमारे लिए பிதாவின் இடத்தில் पिता के पास பரிந்து பேசுகிறவராய் वो இருக்கிறார். विनती करने वाला है। 2ஆம் வசனம், अगली बार நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பள்ளி அவரே, हमारे पापों को दूर करने वाली वो हम महाबली है। நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, परमेश्वर हमारे पापों को केवल சர்வ नहीं லோகத்தின் परमेश्वर பாவங்களையும் जगत के நிவர்த்தி सारे செய்கிற पापों பள்ளியாய் को இருக்கிறார். दूर करने वाले बलि बनकर है। அல்லேலூயா. நம்முடைய பாவம் மட்டும் இல்ல, सिर्फ केवल हमारे पाप नहीं, இப்ப எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்ய परमेश्वर हर एक போகிறார். पाप को दूर करने அது वाले என்ன हैं। பாவமா वो இருந்தா चाहे சரி, कोई भी पाप रहे, என்ன பில்லி कोई भी சூனியம் जादू கோபம் टोना சண்டை रहे, பொறாமை झगड़ा, எதிர்த்து सभी प्रकार அசுத்தம் के अशुद्धता, களியாட்டு सभी प्रकार के जो இப்படி कार्य हैं, அநேக பாவங்கள் इस இருக்கிறது. तरह के बहुत सारे पाप हैं। எல்லாவற்றிலிருந்து விடுதலை इन सब செய்வார். चीजों से तुम्हें நான் இப்ப परमेश्वर छुड़ाएंगे। முக்கியமானதை சொல்ல போறேன், तो इस मुख्य रूप से मैं எப்படி कहने वाला விடுதலை हूँ। பெறுகிறது. तो किस तरह से छुटकारा நீதிமொழிகள் पाना है। 28 சொல்லுகிறது, नीति वचन 28 में பாவங்களை कहा गया है, जो மறைக்கிறவன் पाप को வாழ்வடைய छिपाता है वो மாட்டான். जी नहीं सकेगा, அதை அறிக்கை செய்து परंतु जो उसे விட்டு விடுகிறவனோ இரக்கம் मान कर படுவான். छोड़ நல்லா देता है वो கவனிங்க. दया पाता है। பாவம் செஞ்சுட்டு மறைச்சிட்டோம்னா यदि पाप को करके छिपा देते हैं நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. तो हमारे पास कुछ नहीं है। தேவனுடைய இரக்கத்தை பெற परमेश्वर முடியாது. की दया को पा नहीं सकते। பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, पाप कर चुका हूँ पिता, என்னை மன்னிங்க, मुझे आप क्षमा करना, என்னை பரிசுத்தமாய் हाँ, मुझे மாற்றுங்க पवित्र என்று बनाना। ஆண்டவர்கிட்ட அறிக்கை इस तरह பண்ணி से परमेश्वर के पास நீ விட்டு விடும் अंगीकार போது करके जब छोड़ देते हैं இரக்கம் तो பெறுவாய். दया पाते हैं। 1 யோவான் 1ஆம் एक यूहन्ना அதிகாரம் पहला 7ஆம் अध्याय வசனம் 7वां சொல்லுது, पद कहता है, இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह का இரத்தம் लहू जो है சகல सारे पापों பாவங்களையும் को दूर நீக்கி करके நம்மை हमें शुद्ध சுத்திகரிக்கும். करती है। அப்ப
அப்ப ஆண்டவருடைய तो ரத்தம் परमेश्वर का நமக்குள் शब्द जो है வரும்போது जब हमारे अंदर आता है நம்ம लहू பாவத்தை तो எல்லாம் पाप को நீக்கி दूर करके நம்மை हमें சுத்திகரிக்கும், शुद्ध சுத்தம் करता है, செய்யும். शुद्ध करता அப்ப है। என்ன तब செய்யும்? क्या करना है? பாவம் இல்லாத पाप के बिना பரிசுத்தமாய் வாழ एक நம்மை पवित्र जीवन जीने சுத்திகரிப்பார். के लिए परमेश्वर शुद्ध करते हैं। எத்தனை பேர் कितने நம்புறோம்? लोग भरोसा करते हैं? ஹalleluya. हालेलुया। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के ரத்தம் लहू जो है வல்லமையுள்ள वो सामर्थ्य ரத்தம். है। 9ஆம் வசனம் 9वां சொல்லியது, पद हमसे कहता है நம்முடைய பாவங்களை நாம் हमारे पाप को जब அறிக்கையிட்டார். हम अंगीकार करेंगे, பாவங்களை நமக்கு पाप மன்னித்து को परमेश्वर क्षमा करके எல்லா அநியாயத்தையும் सारे நீக்கி अन्याय को दूर நம்மை करके சுத்திகரிப்பதற்கு तुम्हें शुद्ध करने அவர் के लिए உண்மையும் परमेश्वर सच्चे நீதியும் உள்ளவராயிருக்கிறார். और न्याय के साथ हैं। ஹalleluya. हालेलुया। இதை கேட்கிற सुनने அருமையான वाले मेरे சகோதரனே प्रिय भाई और சகோதரியே, बहन, பாவத்தில் வாழ்கிறாயா? पाप में जी रहे हो, அந்தரங்க பாவம், अंदर जो வெளியரங்கமான बाहर பாவம், अंधकार में அது पाप जो யாரு है, கண்டுபிடிக்க बाहर जो போறாங்க पाप है ये சொல்றியா? कौन ढूंढने वाला है, ढूंढ निकालने ஆண்டவருடைய वाले सोच கண்கள் रहे हो। பூமி எங்கும் சுற்றி परमेश्वर की आंखें जो உலாவுகிறது. है पूरी दुनिया में घूम रही है। அதனால इसलिए பாவம் செய்தா पाप जब करते हैं இன்னைக்கு அறிக்கையிட का अंगीकार உனக்கு करेंगे, ஒரு சான்ஸ் आज ஆண்டவர் परमेश्वर தருகிறார். एक मौका देते हैं। அதான் லூக்கா 5ல देख சொல்ற, रहे हैं, ये बात को लूका 5 பாவிகளை में कहा गया மனம் है, திரும்புவதற்கு அழைக்க पापियों வந்திருக்கிறேன். का पापियों இந்த पापों को उद्धार करने के लिए 2020 परमेश्वर இந்த आए हैं। நாளில் உனக்கு ஒரு इस 2020 கிருபையாய் ஒரு में தருணத்தை தருகிறார். परमेश्वर பாவத்திலே வாழ்ந்தாய் मुक्त என்றார், होने के लिए பாவத்திலே अवसर दे மறுத்தாய் रहे हैं। என்றார், पाप में மரணம். जिएंगे, पाप में मर जाएंगे तो मृत्यु है। பாவத்தின் சம்பளம் पाप की மரணம். मृत्यु, पाप की मजदूरी मृत्यु है। விடுதலை பெறவில்லை पाप என்றார், से छुटकारा नहीं पाएंगे, நாம் ஆண்டவரிடத்தில் போக முடியாது. परमेश्वर के पास नहीं जा அதனால पाएंगे। இன்றைக்கு ஒரு इसलिए आज தருணத்தை हम एक தருகிறார். अवसर को परमेश्वर दे रहे हैं। ஆண்டவர் உன்னிடத்தில் परमेश्वर பேசினார் तुम्हारे என்றார், साथ बात कर நீ रहे हैं மனம் திரும்ப तो வேண்டும் आपको என்று मन फिरना है நினைத்தார், कि यदि सोच रहे இருக்கிற हो இடத்திலே तो முழங்கால जिस जगह போட்டு में हो आप घुटने टेकिए, கண்ணை மூடு, आंखों को बंद என்னென்ன कीजिए, பாவம் जो செஞ்சையோ जो पाप किया है அதெல்லாம் वो ஆண்டவர்கிட்ட सारी சொல்லு. चीजों को परमेश्वर के पास அறிக்கை कहना, பண்ணுகிற और से போதே जो உன் अंगीकार करेंगे அநியாயத்தை तुम्हारे நீக்குவார், अन्याय को दूर பாவத்தை करेंगे, நீக்குவார், पाप को दूर करेंगे, அக்கிரமத்தை நீக்குவார், अधर्मता को எல்லா दूर करेंगे, அசுத்தத்தை सारे अशुद्धता நீக்குவார். को दूर करेंगे। அவருடைய ரத்தம் परमेश्वर का உன்னை लहू சுத்திகரிக்கும். तुम्हें शुद्ध அவர் करेंगे। சுத்திகரிப்பதற்கு परमेश्वर शुद्ध करने के நீதியும் लिए உண்மையும் உள்ள वो தேவனாய் सच्चे और இருக்கிறார். धार्मिक है। ஆண்டவர் உன்னை सच्चे खरा है। பரிசுத்தத்துக்கென்று தான் परमेश्वर तुम्हें पवित्रता அழைத்திருக்கிறார், के लिए बुलाएंगे, அசுத்தத்துக்காக அல்ல. अशुद्धता के लिए नहीं। சரி, இப்போது நாம் ஜெபிக்க इस போகிறோம். वक्त में हम प्रार्थना யார் करने யார் वाले हैं। முழங்காலை போட்டு, ஆண்டவரே எனக்கு பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ परमेश्वर விரும்புகிறேன், पाप के बिना एक पवित्र எனக்கு जीवन को मैं जीना உதவி चाहता செய்யும் हूँ। என்று आप சொல்லு. मदद करना करके யார் कहकर, யார் जो நினைக்கிறீர்களோ कोई भी सोच रहे हैं, எல்லாம் இருக்கிற இடத்திலே सभी लोग முழங்காலை अपने जिस போட்டு जगह में है उस जगह में ஆண்டவர்கிட்ட घुटना टेक அறிக்கை कर பண்ணுங்க, परमेश्वर के पास அறிக்கை अंगीकार பண்ணுங்க, करेंगे, अंगीकार அறிக்கை करेंगे, பண்ணுங்க. अंगीकार करेंगे। என்னென்ன ஆண்டவருக்கு விருப்பம் जो இல்லாத चीजों காரியங்கள் உன்னை में परमेश्वर செஞ்சுக்கிட்டு पसंद नहीं இருக்க करते, அதை சொல்லு. कुछ कहना ஆண்டவரே இது எனக்கு வேணாம், परमेश्वर ஆண்டவரே ये नहीं चाहिए मुझे। ஆண்டவரே நான் பாவம் இல்லாத பரிசுத்தமாய் के बिना வாழ்வதற்கு पवित्र जीवन जीने के எனக்கு लिए ஒரு கிருபை आप செய்யுங்க मुझे ஆண்டவரே. अनुग्रह देना, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க आप ஆண்டவரே, अपने लहू से मुझे என்னை धोना, சுத்திகரிங்க मुझे ஆண்டவரே, शुद्ध करना, நான் சாட்சியா வாழ உதவி भाई செய்யுங்க के साथ ஆண்டவரே. जीने के लिए मदद करना, ஆண்டவரே இருக்கிற இடத்திலே வேலை जिस जगह செய்கிற में हो, उस இடத்திலே जगह में हो, சாட்சியாய் उस जगह में வாழணும் गवाही के அப்பா. साथ जीना है। ஆண்டவரே ஒரு உம்மை பற்றி சொல்லுகிற கூட்டமா परमेश्वर நான் तुम्हारे प्रति மாறணும், कहने वाले என் झूठ மூலம் बदलना है। அநேகர் உம்மண்டை मेरे द्वारा வரணும். बहुत लोगों को आना है அப்படிப்பட்ட तुम्हारे ஒரு पास। சாட்சியுள்ள इस तरह के மகனாய் गवाही से மகளாய் भरे बेटा வாழ बेटी எனக்கு बनकर உதவி செய்யுங்க, बदलने के लिए मदद பரிசுத்தமா करना, வாழ உதவி செய்யுங்க. पवित्रता के साथ जीने के लिए ரைட் मदद நா करना। अभी ஆண்டவருடைய வல்லமை परमेश्वर இறங்கி की सामर्थ கொண்டிருக்கிறது. उतर रही है। உண்மையாய் நோக்கி கதறுகிற सच्चाई के உன்னை साथ जो ஆண்டவர் பார்க்கிறார். गिड़गिड़ाने वाले हर एक இந்த लोगों को நாளில் देख रहे हैं। விட்டுவிக்கிற வல்லமாய், इस दिन में छुटकारा देने वाली சுத்திகரிக்கிற सामर्थ, வல்லமாய் चंगाई को देने वाली ஆண்டவர் सामर्थ, உன்னிடத்தை கடந்து परमेश्वर வருகிறார். तुम्हारे पास आ உன்னை रहे மனம் हैं। திரும்புவதற்காகவே அழைத்திருக்கிறார். परमेश्वर ने तुम्हें मन फिरने के ஆண்டவருக்கு लिए உன் बुलाया है। இருதயத்தை தா, परमेश्वर के உன் पास अपने மனதை मन को கொடுத்து देखना। ஆண்டவரே என்னில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. परमेश्वर मेरे இனி आप நான் मेरे मुझ में பாவத்துக்கு आना, அடிமை அல்ல, मैं पाप के लिए உமக்கே गुलाम நான் नहीं, அடிமை என்று मैं சொல்ல तुम्हारे लिए गुलाम சொல்லுகிற हूँ। வேளையிலே உம்மை करने वाले ஆவியினால் हर நிரப்புகிறார். समय में அவருடைய परमेश्वर இரத்தம் तुम्हें உச்ச आत्मा से भर रहे தலையிலிருந்து हैं। கால் வரைக்கும் परमेश्वर இறங்கி का लहू जो கொண்டிருக்கிறது. है सिर से लेकर எல்லா पैरों तक उतर அக்கிரமங்கள் रहा है। அநியாயங்களை सारे நீக்குகிறார். अधर्मता को எல்லா दूर कर रहे हैं। அசுத்தங்களை सारे நீக்குகிறார். अशुद्धता को दूर எல்லா कर रहे हैं। பாவங்களை நீக்குகிறார். सारे எல்லா पापों को दूर कर சாபங்களை रहे हैं। सारे நீக்குகிறார். शापों को दूर कर रहे ரைட் हैं। நா अभी ஒரு விட்டுதலையை பெற்றுக்கார். छुटकारे को पाना, Receive the पाना power. इस ஆண்டவருடைய शक्ति को, வல்லமை இறங்கி परमेश्वर की கொண்டிருக்கிறது. सामर्थ उतर रही இயேசு है। கிறிஸ்துவின் நாமத்தினாலே, यीशु मसीह के नाम में, இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह के ரத்தம் लहू உன்னை जो है பரிசுத்தமாய் तुम्हें மாற்றுகிறது. पवित्रता के साथ करती இனி நீ है, पवित्र பாவி बनाती है। அல்ல, तुम पापी नहीं,
ஆண்டவருடைய பிள்ளை परमेश्वर के बच्चे हो, பரிசுத்தமா வாழ पवित्रता के साथ जीना। ஆண்டவர் உன்னை மாற்றி परमेश्वर तुम्हें இருக்கிறார். बदल देंगे, இதற்காகவே அழைக்க इसके लिए परमेश्वर ने வந்திருக்கிறார். बुलाया है। தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். धन्यवाद पवित्र आत्मा, இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீ கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளை விட்டுதலை ஆக்கி விட்டபடியால் परमेश्वर इस दिन में நன்றி. एक बदलावट को ला रहे हो, உம்முடைய धन्यवाद करते வார்த்தையை हैं। हर एक அனுப்பி बच्चों को சுகம் छुटकारा தந்து दे रहे हो, விட்டபடியால் धन्यवाद। நன்றி. परमेश्वर आप பாவம் हर एक இல்லாத बच्चों को பரிசுத்தமாய் शब्द வாழ்ந்து बेचकर चंगाई करने वाले அநேகருக்கு हो, धन्यवाद। சாட்சியா இவர்களை आपके நிற்க बिना போறதுக்காக पवित्र நன்றி जीवन को சொல்லுகிறார். जीकर गवाही के जीवन को जीने वाले धन्यवाद। ஆசீர்வதிப்பீராக. आशीष करना, இவர்களை மாற்றி इन्हें आप விட்டதற்காக बदल நன்றி. चुके हो, धन्यवाद। குடும்பத்தை कि ஆசீர்வதியா. परिवार को आशीष करना, குடும்பத்திலே சமாதானம் परिवार வரட்டா. में समाधान आए, குடும்பத்திலே விடுதலை வரட்டா. परिवार में चंगाई குடும்பத்திலே छुटकारा आए, சுகம் வரட்டா. परिवार में குடும்பத்திலே चंगाई நன்மை आए, ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று சொல்லி परिवार में जो ஜெபிக்கிறேன். है भलाई और आशीर्वाद रुके। நீர் அப்படி செய்து விட்டபடியால் करने நன்றி वाले हो, அப்பா. धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு हाथ में समर्पित கொடுக்கிறார். करते हैं, எல்லா துதியும் सारी கனமும் स्तुति, आदर, மகிமையா महिमा உமக்கே हम तुझे செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்க उद्धारकर्ता இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में ஜெயத்தை ஏறெடுத்து जीत को हासिल ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते हैं, பிதாவே. अच्छे पिता, ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை परमेश्वर आप सभी ஆசீர்வதிப்பார். लोगों को आशीष करेंगे இன்னும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் और என்று पवित्रता के விரும்பினால் साथ जीना चाहते हैं। இதுவரைக்கும் எந்த சபைக்கும் நீங்க अगर போகலன்னு आप अब சொன்னா तक और कोई कलीसिया में இல்ல नहीं जाते हो, புதுசா ஆண்டவரை பற்றி यदि இன்னும் आप அறிய नया விரும்புகிறேன் परमेश्वर के बारे में जानना चाहते அப்படின்னு हो, வாஞ்சை यदि விருப்பங்கள் இருக்கும் अगर என்றால் आपको इच्छा और आप चाहेंगे இந்த तो லாக்டவுன் முடிஞ்ச உடனே लॉकडाउन होने के बाद எங்க சர்ச் எல்லாம் திறப்போம். हमारी कलीसियाएं खुलेगी। எங்க சர்ச் ஒன்னு आप தாராயில एक இருக்கு, हमारी कलीसिया एक धारावी में ஒன்னு है, கோலிவாட் சைன் एक கோலிவாடால साइन இருக்கு, कोलेवाड़ा में है, இன்னொன்னு பெயலாப்பூர்ல उसके बाद இருக்கு. बेलापुर में है। 3 இடங்களில் எங்க 3 சபை जगह में हमारी இருக்கிறது. कलीसियाएं हैं। எங்க சபையோட அட்ரஸ் कलीसिया के एड्रेस जो எல்லாம் है, நாங்க போட்டு ये सारी இருக்கோம். चीजों को हमने डाला है। நீங்க எங்க இதுக்கு போனீங்கன்னா अगर आप हमारे पास जाएंगे, TBRCA அந்த இதுக்கு TBRCA போனீங்கன்னா करके अगर जाओगे, எங்க சபை குறித்து எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். तो हम कलीसिया के बारे में सारी जानकारी ले நாங்க सकते हो। ஸ்கிரீன்ல போறப்பயும் எங்க அட்ரஸ் எல்லாம் போடுறோம். हम हमारे स्क्रीन में जो है आपको एड्रेस दिखाते हैं, நீங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறார். तो हम आपको हार्दिक आपको जो है ஆண்டவர் स्वागत करते हैं। சீக்கிரம் வரப்போகிறார். परमेश्वर जल्द आने वाले हैं, ஆயத்தமாகுங்க. तैयार होंगे। பரிசுத்தமான ஜனங்களை கூட்டி पवित्र சேர்க்க लोगों को போகிறார். परमेश्वर इकट्ठा करने वाले हैं। ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम्हें ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் வருது, ஆராதனை பாருங்க. अभिवार की कार्यक्रम आ रहे हैं, आराधना में இந்த देखिएगा। வாரம் சண்டே ஈவினிங் 7 इस समय o'clock ये हफ्ते की जो ஸ்பெஷல் संडे ப்ரோக்ராம். इवनिंग की जो 7 बजे एक அதான் स्पेशल சொல்றேன், प्रोग्राम है। சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ये छोटे ப்ரோக்ராம். बच्चों के लिए प्रोग्राम है। அதற்காக ஜெபித்து इसके लिए प्रार्थना ஆயத்தமாகுங்க. करके तैयार हो गए। ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम्हें ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி, परमेश्वर को धन्यवाद என் कर। முழு உள்ளமையே हे அவர் मेरे पूरे मन பரிசுத்த நாமத்தை परमेश्वर का ஸ்தோத்திரி. धन्यवाद कर। என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन परमेश्वर ஸ்தோத்திரி, का धन्य कर। அவர் செய்த उसके சகல सारे உபகாரங்களை उपकारों को மறவாதே. न भूलना। ஆமென் आमेन। ஆமென். ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम सभी लोगों ஆசீர்வதிப்பார். को आशीष करेंगे।